அடுத்தது நாம் தசகாரியம் என்ற ஒரு 10 விதமான படிநிலைகள், இறைவனை அடைவதற்குரிய 10 விதமான படிநிலைகளை பற்றி பார்க்கணும். தசகாரியம் என்றால் என்னன்னா, இப்பொழுது நம்ம சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதெல்லாம் நாம் புறத்திலே சடங்கு சில செய்கின்ற சில கிரியைகள், செயல்பாடுகள் இருக்கிறதுல மனதிலே உணர்கின்ற உணர்வுகள் இருக்கின்றன. இவைகளையெல்லாம் செய்து இதன் விளைவாக நமக்கு என்ன வரணும்னு கேட்டீங்கன்னா ஞானம் வரணும். சரியை செய்து ஞானம் வர வேண்டும், கிரியை செய்து ஞானம் வர வேண்டும், யோகத்தை செய்து நமக்கு ஞானம் வரும். ஞானத்தின் வழி அல்லது நமக்கு இறையருள் கூடாது. ஒரே விஷயம் நல்லா நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுவதுண்டா, ஞானத்தின் மூலமாகத்தான் நமக்கு இறைவனுடைய திருவடி பேரு நமக்கு கிடைக்கும். அந்த ஞானம் என்பது என்னன்னா இறைவன் மீது கொள்ளுகின்ற மாறாத பேரன்பு. அதனால அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பும் சிவமும் வேற இல்லை. அன்பும் அறிவும் ஒன்றுக்கொன்று உதவி செய்யும். ஒருத்தர் மேல அன்பு இருந்தா அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் உறவினர் இருப்பாங்க, சில பேருக்கு மட்டும் அன்போட இருப்போம். காரணம் என்னன்னா, அவர்கள் நம்மோடு நெருங்கி வந்து அவர்களை பற்றி செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்வார்கள். சொன்ன உடனே அவர்கள் மேல நமக்கு அன்பு உண்டாகும். அன்பு உண்டாக உண்டாக மேலும் நெருக்கம் ஏற்படும். நெருக்கம் ஏற்பட அவர்களை பற்றி நாம அதிகமாக அறிவோம். அன்பும் அறிவும் ஒன்றுக்கொன்று வளர்ந்து கொண்டே வரக்கூடியவைகள். அப்போ இறைவன் மீது செலுத்துகின்ற அந்த அன்பு இருக்கிறதே, அது பல படிநிலைகளை அடைய வேண்டும். இதுவரையிலும் நம்ம வெளியில செய்த சில சடங்குகள், ஞான சாதனங்கள், இவற்றுக்கு மேலாக உயிருக்குள்ளே நிகழக்கூடிய 10 விதமான செயல்பாடுகள் இருக்கின்றன. இதுல புறத்துல ஒரு கிரியையும் கிடையாது. நம்ம இதுவரையிலும் கேட்ட அத்துணை செய்திகளும் ஞானத்தின் படிகளாக நாம் மாற்ற வேண்டும். அது 10 படிகள் இருக்கின்றன. அந்த படிகள் ஒன்றொன்றாக கடந்து நாம் சென்று கடைசியில் சிவபோகம். போகம்னா என்ன? அந்த ஆனந்தத்தை அனுபவித்தல். போகம்னா அனுபவித்தல். அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். அதற்கு இந்த 10 படிகள் இருக்கின்றன. இந்த 10 படிகளை பற்றி சொல்லுவதுதான் இந்த தச காரியங்கள். தசம்னா என்ன? சதம்னா 100, தசம்னா 10. இதுல 10 ஞான படிகள் இருக்கின்றன. இதுல நம்ம 3 முப்பொருளை பற்றி தான் இதுவரை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். பதி, பசு, பாசம். இந்த பாசத்திலே ஒரு 3 படிகள் இருக்கின்றன, பசுவிலே 3 படிகள் இருக்கின்றன, பதியிலே ஒரு 4 படிகள் இருக்கின்றன. இந்த படிகள் என்ன? ஞான நிலைகள். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை, அடுத்த நிலையிலிருந்து அடுத்த நிலை, அடுத்த நிலையிலிருந்து அடுத்த நிலை, இப்படி சென்று கடைசியில சிவபோகமாகிய அவன் சிவன் தருகின்ற பேரானந்த பெருவாழ்வில் நாம் திளைத்திருக்கின்ற நிலைகளை இவைகள் சொல்லுகின்றன. அதனால நம்ம அங்கங்க எழுந்து போக வேண்டிய இந்த செய்திகளை நன்றா ஆழ்ந்து கவனித்து இல்ல என்ன இதை கவனிச்சு மனசுல இருத்திக்கிறதுக்கு சில சிரமங்கள் இருக்கு. என்ன சிரமம்னு கேட்டீங்கன்னா, ஒரு படிக்கும் அடுத்த படிக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி வித்தியாசம் என்பது ரொம்ப நுட்பமா இருக்கும். ஒரு படிக்கும் அடுத்த படிக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி நுட்பமா இருக்கும். அதனால இதை நன்றாக ஜீரணித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுக்கு மேல போய் நீங்க நூல்களையும் பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப அவசியம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த பாடத்தை நடத்தி 12ஆம் சூத்திரம் முடிஞ்சது பிறகு நம்ம சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் உங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் அவர் கையில பொறுப்புல ஒப்படைச்சிடணும். அதுக்காக இந்த 10 படிகளையும் இதை நம்ம விரிவா நடத்தியிருக்கிறோம். உண்மை நெறி விளக்கம் அப்படின்னு ஒரு சாத்திரம் நடத்திருக்கோம். அது விரிவா நடத்திருக்கிறோம். சுருக்கமா இதுல என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் உங்களுக்கு நான் இந்த செய்திகளை சொல்றேன். இதுல 10 படிகள். அந்த 10 படிகளுடைய பெயர்களை சொல்கிறேன். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. இது பாசத்துக்கு உள்ளது. அடுத்தது பசு, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அதுக்கு அடுத்தது பதிக்கு உரியது சிவரூபம். சிவரூபம் என்ன? சிவ தரிசனம் என்றால் என்ன? சிவயோகம், சிவபோகம். சிவயோகமான பிறகு சிவபோகம் கிடைக்கும். யோகம் என்பதற்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, யோகம் என்றால் ஒன்றிணைதல், இணைதல். நம்ம யோகம்னா என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு பொருள் என்னன்னா இணைதல். எதோடு இணைதல்? தூய்மைக்கு தூய்மையா இருக்கின்ற பரம்பொருளோடு நம்ம இணைத்து வைப்பது யோகம். அதற்குரிய நடைமுறைகளை யோகம் என்ற பெயரால் நாம் சொல்லுகிறோம். ஆக சிவயோகம், சிவயோகம் நிகழ்ந்த பிறகு சிவபோகம் நமக்கு நிகழும். இந்த சாஸ்திரத்துல இந்த தசகாரியங்களை பற்றி சொல்லுகின்ற நூல்கள் நிறைய இருக்கு.
ஒவ்வொரு நூலும் அதை ஒவ்வொரு வகையாக விரித்து சொல்லுகின்றன. 5 படிதான் இருக்கு என்று சில நூல்கள் சொல்லுகின்றன. சில நூல்கள் 10 படிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லுகின்றன. சில நூல்கள் 32 படிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லுகின்றன. ஆனா நம்ம சாத்திரம் உண்மை நெறி விளக்கம் என்பதுதான் சைவ சித்தாந்த சாத்திரங்கள்ல ஒன்று. அது எத்தனை படி சொல்லுதுன்னா 10 படிகளை சொல்லுகிறது. அதை சொல்லக்கூடியதை நாம் சுருக்கமாக பாடமுடியே முடிச்சிருக்கோம். நீங்க வேணா அந்த தசகாரியம் என்ற அந்த நம்ம பேசுனது செய்தி இருக்கு, வேணா அதை நீங்க போட்டு பார்க்கலாம். அதுல இருந்து மறுபடியும் திரும்பி கேட்டுக்கலாம் அந்த செய்திகளை. இப்ப நம்ம சுருக்கமா அதை பற்றி பார்க்கலாம். இந்த நூல்ல 6 செய்யுட்கள் தான் இருக்கின்றன. அந்த 6 செய்யுட்கள்ல இந்த தசகாரியங்கள் 10 விளக்கப்படுகின்றன. முதல் செய்யுள் என்னன்னா, மண் முதல் சிவமது ஈராம் வடிவு காண்பதுவே ரூபம். மண் முதல் சிவமது ஈராம் வடிவு காண்பதுவே ரூபம். மண் முதல் சிவமது ஈராம் மலம் தடம் என்றல் காட்சி. மண் முதல் சிவமது ஈராம் வகைதனில் தான் நில்லாது கண்ணுதல் அருளால் நீங்கள் சுத்தியா கருதுமன்றே. இதுல 3 படிகள் ஞானப்படிகள் சொல்லப்படுகின்றன. முதல் படி என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துவ ரூபம். தத்துவத்தினுடைய ரூபம்னா என்ன? ரூபம் என்பது உருவம் தானே. தத்துவங்களுக்கு உருவம் இருக்கிறதா? தத்துவங்களுக்கு உருவம் இருக்கிறதா அப்படின்னா இந்த இடத்துல எதை குறிப்பிடுறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தத்துவங்கள் எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டன, எவ்வாறு நிலை பெற்று இருக்கின்றன, அது எவ்வாறு ஒடுங்குகிறது, தத்துவங்களுடைய இயல்புகள் என்ன, அதனுடைய செயல்பாடு, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது தத்துவ ரூபம் என்று பெயர். இது ஏன் இந்த ஆராய்ச்சியை செய்ய வேண்டும்? தெரிஞ்சுக்க தத்துவங்களை பற்றி ஒன்னும் பேரெல்லாம் உள்ளே போக மாட்டேங்குது. 36 தத்துவத்தினுடைய பேரை ஒரே மனப்பாடமா சொல்லுங்கன்னா சொல்லவே வரல. கிட்டத்தட்ட ஒரு 88 வகுப்பு நடத்தி பிடிச்சிருக்கு இந்த தொகுப்பு மட்டும். இதுக்கு முன்னாடி தொகுப்புல எல்லாம் இருக்கு, ஒரே வரிசையா வரமாட்டேங்குது. ஏன் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஒரு சிரமமான விஷயத்துல கொண்டு வந்து இதை தெரிஞ்சுக்கணும்னு ஏன் நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்டா, நீங்க தெரிஞ்சு கூட வேண்டியில்லை. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இந்த மாயையிலிருந்து தோன்றி வந்திருக்கின்ற தத்துவங்களிலிருந்து வந்திருக்கின்ற பொருள்கள் அனைத்தும் தடப்பொருள். இந்த தடப்பொருள்களுக்கும் நமக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா, இந்த தடப்பொருளுக்கு நமக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இந்த மாயை பத்தி நம்ம ஏன் இப்படி தோன்றி வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, இவைகள் தடம், இவைகள் அறிவற்றவைகள், இவைகளுக்கு நமக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பற்றி ஆராய்ச்சி பண்றோம். இல்லைன்னா தத்துவங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. முதல்ல சிவபெருமான் மாயையிலிருந்து இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறான். தோற்றுவிக்கும் பொழுது உலகமா தோற்றுவிக்கல, முதல்ல நுட்ப பொருள்களாக அவன் தோற்றுவிக்கிறான். அந்த நுட்ப பொருள்களுக்கு தத்துவங்கள் என்று, அந்த தத்துவங்களை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து பிலாசபின்னு சொல்லக்கூடாது. பிலாசபினா சைவ சித்தாந்தா ஸ்பீக்ஸ் அபவுட் 36 பிலாசபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. 36 இது கருவிகள் என்று அதுக்கு பெயர். 36 கருவிகள். நம்ம ஞானத்தை அடைவதற்காக நம்ம உடலை செய்யணும். உடலை செய்யறதுக்கு மூலப்பொருள்கள் 36 மூலப்பொருள்களை அவன் செய்திருக்கிறான், மூல கருவிகளை செய்திருக்கிறான். அந்த கருவிகளுக்கு தான் தத்துவங்கள் என்று பெயர். அது எவ்வாறு தோன்றுகிறது, ஏன் தோற்றுவிக்கிறான் சிவபெருமான்? முதல்ல ஆரம்பத்திலிருந்து பார்த்தாக்க நாம் உயிர் தோன்றிய பொழுதே அதோட ஆணவமலம் இருந்தது. அந்த ஆணவமலத்தை போக்குவதற்காக மேலும் 2 மலங்களை நமக்கு இறைவன் சேர்த்தான். ஒன்று மாயாமலம், இன்னொரு மலம் கண்மமலம். இந்த மாயாமலத்திலிருந்து மாயையை முதல்ல மாயை என்ற ஒரு நுண்பொருள், அந்த நுண்பொருளிலிருந்து 36 கருவிகளை அவன் தோற்றுவித்தான். அது மாயை, சுத்த மாயை, அசுத்த மாயை என்று மாயையே ஒரே மாயை தான். அந்த மாயை 2 பகுதிகளாக இருக்கின்றன. அந்த மாயையை அவன் இயக்க திருவுள்ளம் கொண்டான். இந்த உயிர்களுக்கு உடம்பு கொடுக்கணும், உடம்பு இருந்தால்தான் அந்த உயிர்களெல்லாம் ஞானத்தை அடைய முடியும். இவைகள் ஆணவ மலத்தில் வசப்பட்டு இவைகள் சடம் போல கிடக்கின்றன. அறிவு இச்சை செயல்களெல்லாம் இதுக்கு இந்த உயிருக்கு உண்டு. ஆனா அறிவிச்சை செயல்களெல்லாம் செயல்பட முடியாதபடி இந்த ஆணவமலம் மறைச்சிருக்கு. இந்த ஆணவமலத்திலிருந்து உயிர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று இறைவன் திருவுள்ளம் கருதி மாயிலிருந்து கருவிகளை செய்தான். முதல்ல மாயை அவன்கிட்ட இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று 3 சக்திகள் இருக்கின்றன. அந்த இச்சாசக்தியை தனக்குள் அடக்கி கொண்டு அவன் ஞான சக்தியினால அந்த மாயையை பார்த்தான். நாதம் என்ற ஒரு தத்துவம் தோன்றியது. அந்த நாதத்துக்கு சிவம் என்றும் பெயர். அவன் சிவம் என்ற நிலையிலிருந்து அந்த மாயை பார்த்தான், நாதம் என்ற தத்துவம் உற்பத்தியானது. அடுத்தது கிரியாசக்தியினால அந்த மாயை பார்த்தான், அப்பொழுது விந்து என்ற தத்துவம் தோன்றியது. 3வது நிலையில ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக வைத்து பார்த்தான், சதாசிவ மூர்த்தம் தோன்றியது. அதுதான் நம்முடைய கோயில்களில் எழுந்தருளி இருக்கின்ற சிவலிங்கம், சதாசிவ மூர்த்தம். அது ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக இருக்கிறது. இதுக்கு கீழே உள்ள தத்துவங்களை எல்லாம் இந்த சிவலிங்கம் தான் இயக்குகிறது. இவன் போகமூர்த்தி,
இவனை வழிபட்டோமானால் நமக்கு இகபர சௌபாக்கியங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் திருக்கோயில்களில் இந்த உருவம் எழுந்தருளி இருக்கிறது. அதற்கு பிறகு கிரியாசக்தியை மிகுதியாகவும் ஞானசக்தியை குறையாகவும் வைத்து மாயையை பார்த்தான். அப்பொழுது மகேஸ்வரம் என்ற ஒரு தத்துவம் தோன்றியது. அது பிறகு ஞானசக்தியை மிகுதியாகவும் கிரியாசக்தியை குறையாகவும் வைத்து மாயையை பார்த்தான். அப்பொழுது சுத்த வித்தை என்ற தத்துவம் தோன்றியது. இவ்வாறு சிவ தத்துவங்கள் 5ஐயும் நேராகவே சிவபெருமான் தோற்றுவித்தான். முதல் 5 தத்துவம் தோன்றிடுச்சு. அதற்கு பிறகு அசுத்த மாயில இறங்கி காரியம் செய்வதற்கு சிவபெருமான் அந்த அளவுக்கு கீழே இறங்க முடியல. ஆகவே தன்னுடைய அதிகாரிகளின் மூலமாக அதை இயக்கினான். அட்ட வித்தியேஸ்வரர்கள் முதன்மையாகிய அனந்தேஸ்வரர் மூலமாக அதற்கு கீழே உள்ள அசுத்தமாயை அவன் இயக்கினான். அந்த அசுத்தமாயில 7 தத்துவங்கள் தோன்றின. மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் 7 தத்துவம். அப்ப 7 5 எத்தனை தத்துவம் உருவாயிருக்கு? 12 தத்துவம். அதற்கு பிறகு அந்த கலை என்ற தத்துவத்திலிருந்து பிரகிருதி என்ற அவ்வியக்தம் அல்லது பிரகிருதி ஆன்ம தத்துவங்கள் தோன்றுவதற்கு மூலப்பகுதி தோன்றியது. அந்த மூலப்பகுதியில் இருந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் 4, ஞானேந்திரியங்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் காலு, கை, வாய், எருவாய், கருவாய் என்ற கண்மேந்திரியங்கள், தன்மாத்திரைகள் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் என்ற தன்மாத்திரைகள் 5. அதுக்கு கீழே தன்மாத்திரைகளின் மூலமாக மண்ணு, தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆக மொத்தம் 36 தத்துவங்களை இறைவன் தோற்றுவித்தான். எப்படி தோன்றி வந்ததோ அதுபோல ஒன்றுக்குள் ஒடுங்கி மறுபடியும் கடைசியில மாயில் போய் அது சேர்ந்து விடும். அப்ப தோற்ற முறை, ஒடுக்க முறை இதை நம்ம தெரிந்து கொண்டோமானால் இந்த மாயை என்பது முற்றிலும் சடப்பொருள். அதை இறைவன் நம்முடைய ஞானத்திற்காக, நம்ம ஞானம் நமக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக, இந்த கருவி மூலமாக ஞானத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த கருவிகளை படைத்து நமக்கு தந்திருக்கிறான். அந்த கருவி நாம் அல்ல. அதுதான் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆகவே இந்த தத்துவங்கள் எல்லாம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன, இந்த தத்துவங்களுடைய பயன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். சிவ தத்துவங்கள்ல இருந்து நமக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் தத்துவங்களை பயனற்ற முறையிலே தோற்றுவிக்கவில்லை, எல்லாம் பயனுடைய முறையிலே தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. சிவதத்துவங்களின் மூலமாக நமக்கு வாக்குகள் தோன்றுகின்றன. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. வைகரி 2ஆக பிரிந்து அது சூக்கும வைகரி, சூல வைகரி என்று 2 வாக்குகள். இதெல்லாம் முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம், சுருக்கமா சொல்றேன். அது சொல்லுலகம் என்று பெயர். அதுக்கு கீழே அசுத்த மாயிலிருந்தும் பிரகிருதி மாயிலிருந்தும் நமக்கு வரக்கூடிய தத்துவங்கள் நமது உள்ள அந்த கரணங்களாகவும் உடலாகவும் ஆகி வந்திருக்கின்றன. இப்படி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பு பூரா கடப்பொருளானது என்பதை தெரிந்து கொண்டால் அந்த தத்துவ ரூபம் நமக்கு, தத்துவத்தினுடைய உண்மை ரூபம் நமக்கு தெரிகிறது. இதுதான் தத்துவ ரூபம் முதல் ஞானப்படி. அதுக்கு அடுத்த ஞானப்படி தத்துவ தரிசனம். தத்துவத்தை தரிசனம் பண்ணணும். நம்ம என்ன தத்துவத்தை தரிசனம் பண்ணா தத்துவத்தினுடைய உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தத்துவங்கள் முதல்ல தத்துவம் தோன்றி ஒடுங்குகின்ற முறை, அது எப்படி நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு. ஒவ்வொரு பொருளும் ஒரு வகையை உதவி செய்கிறது நமக்கு. மண்ணுன்னா நம்மளை தாங்குகிறது, தண்ணீர் நமக்கு உண்பொருளாகவும் உணவுப் பொருளை விளைவிப்பதற்காக என்பது. இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது தத்துவ ரூபம். அதை பற்றி நம்ம விரிவாக சொல்லி இருக்கிறோம். முன் பகுதிகளை நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப அடுத்தது தத்துவ தரிசனம். இந்த தத்துவ தரிசனத்தை என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவை அனைத்தும் உயிரற்றவைகள், சடப்பொருள்கள். இந்த உயிரற்ற பொருள்களாக இருந்தும் கூட இவைகள் நம்மை மயக்குகின்றன. 2 விஷயம் தத்துவ தரிசனம். இதை பத்தி உண்மையான செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவைகள் அனைத்தும் சடப்பொருள்கள். நம்ம அறிவு பொருள் இங்க பாக்குறது எல்லாமே சடப்பொருள்கள். ஆனால் சடப்பொருளாக இருந்தும் இந்த பொருள்கள் நம்மை மயக்குகின்றன. கண்ணுக்கு கவர்ச்சியா ஒரு பொருள் இருந்தா நம்மை மயக்கி அதன் வசத்தில் நம்மை அடைத்து சென்று விடுகிறது. அப்போ இதனுடைய தன்மை இயல்பு நமக்கு தெரியணும். இது உண்மையான இயல்பை தெரிவது இது தரிசனம். இது மயக்கம் தருவது, இது அறிவற்றது அப்படின்னு தெரிந்து கொண்டால் நாம் தத்துவ தரிசனத்தை அடைந்து விட்டோம் அப்படின்னு அர்த்தம். தத்துவங்கள் மாயையில் தோன்றி மயக்கத்தை செய்வதால் இது மலம். உண்மையிலே இது மலம் கிடையாது. இது நம்முடைய அறிவுக்கு விளக்கம் தருவதுதான். ஆனால் நம்மிடம் ஆணவ மலம் இருப்பதினால் இந்த பொருள் நமக்கு எப்படி தெரிகிறது, இந்த பொருளை பொருட்படுத்துகிற விதம். திருஞான சம்பந்தர் பூம்பாவை அந்த குடத்திலிருந்து எழுந்து வந்தவுடனே இது தெய்வ பெண் என்று கண்டார். பிரம்மன் அவன் படைச்சான், திலோத்தமைய படைச்சான். உடனே என்ன ஆயிடுச்சு அவனுக்கு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தான். அப்போ உலக பொருள்கள் நம்மை மயக்குவதற்கு காரணம் அது இருக்கிறபடிதான் இருக்கு. நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணம் தான் அதை
மயக்கம் தருவதாகவோ தராமையோ மாத்துது. நம்ம அது மயக்கிட்டு நம்ம சொல்லக்கூடாது. அந்த மயக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை நம்மிடம் இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கணும். ஆகவே ஒருவருக்கு தெய்வமா தெரியறது, இன்னொருத்தருக்கு கல்லா தெரியுது இல்லையா? ஒருத்தருக்கு தெய்வீக உருவமாக தெரிவது, மற்றவருக்கு அற்பமான எண்ணத்தை தூண்டுகிறது. ஆகவே தத்துவங்கள் மாயில் தோன்றி மயக்கத்தை செய்கிறது அப்படின்னு சொன்னா கூட அந்த மயக்கத்திற்கு காரணம் நம்மிடம் இருக்கின்ற அறியாமைதான். ஆகவே இந்த மாயை நமக்கு மயக்கம் செய்வது அறிவில்லாத சடம் என்பதை தெளிவாக உணர்ந்தால் தத்துவ தரிசனம் உங்களுக்கு கிடைச்சு போச்சு. இந்த தத்துவத்தை ஏன் சடத்தை போய் நம்ம உடம்போட சேர்த்தாரு சாமி அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல உங்களுக்கு, இந்த இடத்துல வரலாம். அப்படி வந்ததுன்னா அதுக்கு என்ன காரணம்னா, தத்துவங்கள் சடமாயினும் அறிவித்தாலன்றி அறிய முடியாத உயிருக்கு இந்த சடத்தை தத்துவங்களை சேர்த்து அறிவிக்கிறான் கடவுள். உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கருவி எது? கண்ணு தான், மூக்கு தான், வாய் தான், உடம்பு தான். ஆகவே இந்த கருவிகள் இல்லாவிட்டால் நம்ம எதாவது அறிய முடியாது, ஞானம் கிடைக்காது. ஞானத்துக்கு பாதை போட்டு கொடுக்கிறான் சாமி, அதுக்காக இந்த கருவியாக தந்திருக்கிறான் என்று நாம் உணர வேண்டும். ஆகவே இது சுகபோகத்திற்குரியதல்ல, இவைகளெல்லாம் கருவிகள் என்று உணர்ந்தால் நீங்கள் தத்துவ தரிசனம் அடைந்து விட்டீர்கள். இரண்டாவது படி முடிஞ்சிட்டா, உங்களுக்கு தத்துவ தரிசனம் வந்துட்டா, அடுத்தது தத்துவ சுத்தி. ஆகவே இந்த ஆணவமல பற்றி நம்மிடமிருந்து போவதற்காகத்தான் இந்த மாயா உடம்பை இறைவன் மாயா கருவிகளை மாயேயம் மாயில் தோன்றிய பொருள்களை நமக்கு வழங்கியிருக்கிறான். இவைகளெல்லாம் சடம். நம்ம அறிவுடை பொருள், அறிவுடை பொருள் அறிவுடைய பொருளோட தான் தொடர்பு கொள்ளணும். இந்த சடத்தோட தொடர்பு கொள்வது தவறு. ஆக இதெல்லாம் நமக்கு நம்ம அந்த மாயையோடு தொடர்பு கொண்டு இவைகளெல்லாம் நாம் என்று நாம் நினைத்தால், இந்த உடம்பை நாம் என்று நினைத்தால், இந்த உடம்பை சார்ந்த பொருள்களை எல்லாம் நாம் என்று நினைத்தால் இது ஆன்மாவுக்கு அசுத்தம். இதத்தின் வசப்படாமல் இந்த உயிரானது இவைகளெல்லாம் சடப்பொருள்கள், இவைகளெல்லாம் நமக்கு அறிவிக்க வந்தவை, இறைவனால் கொடுக்கப்பட்டவை, இவைகளெல்லாம் ஞான சாதனங்கள், இதை பயன்படுத்தி நாம் இறைவன் அடைவதற்கு இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைத்து இந்த கருவிகளில் இருந்து நாம் விலகி நின்று இந்த கருவிகளை கருவிகளாகவே நாம் பயன்படுத்தினால் அது தத்துவ சுத்தி. பாருங்க, நான் 3 சொல்லியிருக்கேன், மறுபடியும் நினைச்சு பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு குழப்பம். தெளிவா நம்ம வரையறுத்து அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இது சிடி வந்துன்னா போட்டு கேளுங்க, இல்லாவிட்டால் நம்ம நூல்ல இதை பற்றி இன்னும் தெளிவாகவே நம்ம எழுதிடலாம். ஆகவே இந்த தத்துவ சுத்தி, ஆகவே தத்துவங்களில் தோய்ந்து நில்லாமல், தோய்ந்து நில்லுதல்னா என்ன, அது என்ன விஷயம் காட்டுதோ அது வழியே பின்னாடி போயிடாம, இவைகள் சடப்பொருள்கள், இவை பின் நாம் சென்றால் நமக்கு துன்பம் தான் வரும், இது மயக்கத்தை தருகிறது, இது மேலும் மேலும் பிறவிக்கு வித்தாக அமைந்துவிடும் அப்படி என்ற நினைவு நமக்கு அறிவு ஞானம் வந்து இந்த தத்துவங்களின் வசப்படாமல் நாம் அதிலிருந்து நீங்கி நில்ல வேண்டும். அதுக்காக தத்துவங்களிலிருந்து நீங்கி நிற்கிறதுனா உடம்ப உடனே தற்கொலை பண்ணிட்டு போயிருது கிடையாது, கண்ணு பார்க்குதுன்னா கண்ணை பிடிங்கி உடஞ்சிருது கிடையாது. நம்ம அதிலிருந்து நீங்கி நிற்றல் என்றால் அதன் வசப்படாமல், அது தவறான வழிக்கு அழைச்சிட்டு போனா அதன் வசப்படாமல் அதிலிருந்து நாம் விலகி நிற்றல். அப்படி நின்றோமானால் அப்போ நமக்கு தத்துவ சுத்தி. இப்ப எதுல இருந்தெல்லாம் விடுபட்டுட்டோம், நம்ம பாசத்திலிருந்து விடுபட்டுட்டோம், பாசத்திலிருந்து விடுபட்டுட்டோம். இப்ப தத்துவ சுத்தி வரணும் வந்துருச்சு. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அதுக்கு அடுத்து என்ன வரணும், நம்மளை தெரிஞ்சுக்கணும். ஆன்மாவினுடைய உருவம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, இந்த மூலையில் தெரிஞ்சுக்கணும். பாயிருள் நீங்கி ஞானம் தன்னை காண்டல் ஆன்ம ரூபம். ஆன்ம ரூபம்னா என்னன்னு சொல்றாரு, பாயிருள் நீங்கி ஞானம் தன்னை காண்டல் ஆன்ம ரூபம். நீயும் நின் செயல் ஒன்றியின்றி நிற்றலே தரிசனம், தரிசனம்தான். போய் இவன் தன்மை கட்டு பொருளில் போய் அங்கு தோன்றாது ஆய்விடில் ஆன்ம சுத்தி அருள் நூலில் விரித்தவாறே. ஆன்ம ரூபம் அடுத்தது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. எத்தனாவது ஞானப்படி இது? 4வது ஞானப்படி. தத்துவ சுத்தி அடைஞ்சிருக்கோம். இப்ப அடுத்தது ஆன்மாவுடைய உருவம் தெரியுது நமக்கு. இந்த இடத்துலயும் ஒரு கோளாறு வரலாம், அதுல இருந்து நாம நீங்கி நிற்கணும். ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி அடைஞ்சது பிறகு நானே கடவுள்னு ஆயிடுவோம், நினைச்சிருவோம். அப்படி ஆகக்கூடாது. அப்பொழுதும் இறைவனுடைய திருவுருள் தான் நமக்கு அறிவிக்கிறது, அறிவுடைய திருவுருள் தான் நம்மை செயல்படுத்துகிறது என்று நாம் உணர வேண்டும். அதான் ஆன்ம. ஆன்ம ரூபம் பார்க்கலாம். ஆன்மாவுடைய உருவம் என்ன, ஆன்மாவுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா, ஆன்மா சத்து பொருளா அசத்து பொருளா? ஆன்மா சத்து பொருளோடு சேர்ந்து சத்தாக இருக்கிறது, அசத்து பொருளோடு சேர்ந்து அசத்தாக மாறிவிடுகிறது, அசத்தாகவே ஆகிவிடுகிறது. அப்ப ஆன்மா சத்தா அசத்தா அப்படின்னா
ஆன்மா சத்தும் அல்ல அசத்தும் அல்ல, ரெண்டுக்கும் வேறான ஒரு பொருள். அது என்ன பொருள்? சதசத்து. சத்தும் ஆகாமல் அசத்தும் ஆகாமல் சதசத்து என்ற மூன்றாவது பொருள். அப்ப 3 பொருள் இருக்கிறது. ஒன்று என்றும் மாறாத செம்பொருள் சத்து பொருள் சிவம் பதி, ஒன்று மாறி அமைக்கக்கூடிய அசத்து பொருள், இந்த ரெண்டையும் அனுபவிக்கின்ற பொருள் உயிர். அப்போ நாம் தான் இறைவனையும் அனுபவிக்கிறோம், இந்த ஜடத்தையும் உலகத்தையும் அனுபவிக்கிறோம். இன்பத்தை அடையக்கூடிய பொருள் 3 பொருள். எந்த பொருள்? உயிர் தான். இதை நம்ம பலமுறை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஆகவே யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு யாருக்குன்னா உயிருக்கு தான். ஜட பொருளாகிய உலகம் எதையாவது அனுபவிக்குமோ? அனுபவிக்காது. கடவுள் ஏதாவது அனுபவிப்பாரோ? அனுபவிக்க மாட்டார். அனுபவித்தா அவர் கடவுள் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட இல்லாத ஒரு பொருள் இருக்கிறதா ஆயிடும். ஆகவே இந்த உயிர் தான் சத்தை சார்ந்து சத்தை அனுபவிக்கிறது, அசத்தை சார்ந்து அசத்தை அனுபவிக்கிறது. அப்போ இது சத்தும் இல்ல அசத்தும் இல்ல. ஆகவே இது சதசத்து என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் இந்த உயிருக்கு இன்னொரு தன்மை இதெல்லாம் ஆன்மாவுடைய உருவம். ஆன்மாவுடைய உருவம் நல்லா மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். சதசத்துங்கிற குணம் உடையது இந்த உயிர், அது ஆன்மாவுடைய உருவம். அடுத்தது அறிவிக்கும் பொருள் உள்ள பொழுது இது அறிவு விளங்கும். இப்ப கண்ணு முழிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா கண்ணின் மூலமாக நமக்கு அறிவு வரும். தூங்கிட்டோம்னா கண்ணின் மூலமாக வருகின்ற அறிவு நமக்கு கிடையாது. அப்ப ஒரு கருவி இருந்தால் அறிவிக்கும் பொருள் இருந்தால் அறியும், அறிவிக்கின்ற பொருள் இல்லாவிட்டால் அறியாது. அதான் உயிருடைய தன்மை தெரிஞ்சு. அப்போ இந்த உயிருக்கு இறைவன் அறிவிக்கிறான். உயிருக்கு உயிர் கண்ணை பார்க்க செலுத்துகிறது. இப்ப உடம்பு இருக்கும் பொழுது நமக்கு இந்த அறிவெல்லாம் கிடைக்குது. நம்ம சிவமாம் தன்மை எழுதும் பொழுது உடம்பு இல்லை நமக்கு. அப்ப எப்படி நம்ம அறிகிறோம்? உயிரினால் அறிகிறோம். அப்பதான் நமக்கு கருவி இல்லையே. அப்போ ஆணவ மதம் நீங்கிய பொழுது திருவருளே நமக்கு திருமீனியாக அமைந்து இவரை தருகின்ற இறைவன் தருகின்ற பேரானந்தத்தை அது அனுபவிக்கும். ஆகவே நமக்கு அறிவிக்கின்ற கருவி இருந்தால் நாம் அறிவு விளங்குகிறது, அறிவிக்கின்ற கருவி இல்லாவிட்டால் நமக்கு அறிவு விளங்காமல் போகிறது. இதுதான் உயிருடைய தன்மை, இதனுடைய உயிருவம். அதற்கு அடுத்தது தன் தன்மை தோன்றாமல் எதோடு சேருகிறதோ அந்த சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது உயிர். இதுக்கு உதாரணம் சொல்றதுன்னு சொன்னா, ஆகாயம் இருக்கு. ஆகாயத்துல இருள் இருந்தா இருள்மயமா ஆயிடும். ராத்திரில சூரியன் இல்ல, அப்போ அது என்ன தன்மை இருக்குது? அதுக்கு இருள். வெளிச்சம் வந்ததுன்னா வெளிச்சம். அப்ப சார்ந்ததன் வண்ணம் ஆகாயம். வலிங்கு அதுக்கு எந்த பொருளை வச்சாலும் அதனுடைய நிறம் அதுக்கு வந்துடும். அதுக்குன்னு அதனுடைய தன்மை சார்கின்ற பொருளை கொண்டு அதுக்கு தன்மை அமைகிறது. அதுபோல உயிர் ஜடத்தை சார்ந்தால் ஜடம் தன்மை வந்துடும், இறைவனை சார்ந்தால் சிவமாம் தன்மை அதுக்கு வரும். இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உயிரினுடைய ஆன்மாவினுடைய உருவம். இதுதான் அது சதசத்தாக இருக்கிறது. அறிவிக்கின்ற பொருள் இருந்தால் அறியும், அறிவிக்கின்ற பொருள் இல்லாவிட்டால் அது அறியாது. அது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது அப்படிங்கறத தெரிந்து கொண்டோமானால் ஆன்ம ரூபம் நமக்கு தெரிகிறது. இப்ப இன்னொன்னும் தெரிஞ்சுக்கணும், அறிவிக்கின்ற பொருள் இருக்கின்ற பொழுது அறிகிறதுனா எது நமக்கு அறிவிக்கும்? 3 பொருள் இருக்கு, ஒரு பொருள் நம்ம. 2 பொருள் இருக்கு, ஜட பொருள் இருக்கு, சிவம் இருக்கு. எது நமக்கு அறிவிக்கும்? சிவம் தான் அறிவிக்கும். ஏன்னா ஜட பொருளால அறிவிக்கிறதுக்கு அதுக்கு ஆற்றல் இல்லை. இது ஆன்ம உருவத்தை தெரிந்து கொண்டோம். என்னென்ன ஆன்ம உருவம்? ஆன்மா சதசத்து, சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது, அறிவிக்கின்ற பொருள் இருக்கும் பொழுது அறிவிளங்கியும், அறிவிக்கின்ற பொருள் இல்லாத பொழுது அறிவு விளங்காமலும் போகிறது. இது ஆன்மாவினுடைய உருவம். நம்முடைய சொந்த உருவம் இதான். நம்முடைய சொந்த உருவம் கருப்பா இருக்கு, நெட்டையா இருக்கேன், குட்டையா இருக்கேன், இழைச்சிருக்கேன், பருத்திருக்கேன், அது கிடையாது. ஆன்மாவுடைய உருவம் அது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது. எதை சார்ந்தமோ அந்த தன்மை வந்துடும். கடவுளை சார்ந்தா கடவுள் தன்மை வரும், உலகத்தை சார்ந்தா உலகத்தினுடைய தன்மை வரும். உலகத்திலே சார்ந்தால் இன்ப துன்பங்கள், துன்பம் கேடு எல்லா துன்பங்களுக்கும் ஆகப்படணும். கடவுளை சேர்ந்தா நமக்கு எந்த துன்பமும் இல்லை, சாஸ்வதமான பேரின்பம் வாய்க்கும். அப்போ ஆன்மாவுடைய உருவத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டால்தான் நமக்கு சாஸ்வதமான இன்பத்தை தேடுவதற்கு வழி ஏற்படும். அப்போ ஆன்ம ரூபம் நமக்கு தெரிய வேண்டும். அதற்கு அடுத்தது ஆன்ம தரிசனம். ஆன்மாவுடைய ரூபம் தெரிஞ்ச பிறகு ஆன்ம தரிசனம் வரும். ஆன்மா தத்துவ கூட்டத்தால் அறிவு பெறுகிறது. நமக்கு அறிவு எப்படி உண்டாகுது? தத்துவங்களுடைய கூட்டம். இப்ப நம்ம உடம்புல அத்தனை தத்துவம் 96 தத்துவம் இருக்கு. 36 தத்துவங்கள் தாத்துவிகங்கள்னு இருக்கு. தாத்துவிகங்கள் என்பது தத்துவங்களிலிருந்து தோன்றியவைகள். இப்போ வாய்னா வாய் பேசுகிறது, வசனாதி விடயங்கள்னு சொல்லுவாங்க. அதே போல
நாடிகள் 10 தச நாடிகள் இருக்கின்றன, தச வாயுக்கள் உடம்புல இயங்குது. அது தத்துவங்கள் தோன்றியவைகள். அவைகளெல்லாம் பிராணவாயுனா அந்த 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 வாயுக்கள் 10 வாயுக்கள் நம்ம உடம்புல வேலை செய்யுது. சமானம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு வாயு இருக்கு, அது உடம்பு பூரா சமப்படுத்துகிறது. அது மாதிரி ஒன்னும் உயிர் போனோம்னா ஒரு வாயு நம்ம உடம்புல தங்கியது 3 நாள் கழிச்சு வெளியில போகுதான். சரி, ஆன்மா தத்துவ கூட்டங்களால் அறிவு பெறுகிறது. தத்துவங்கள் தடமாதலால் அந்த தத்துவங்கள் தானாக இயங்காது, அவைகள் இயக்குவது திருவருள். அப்ப தத்துவ கூட்டங்களை நம்ம இயக்குறோம். ஆன்மாவுடைய உண்மை இயல்பு பத்தி பார்த்துட்டோம் இப்ப இல்லையா? அது சதசத்து சார்ந்த நொன்னமாம் தன்மையுடையது. அறிவிக்கின்ற பொருள் இருக்கும் பொழுது அது அறியும், அறிவிக்கின்ற பொருள் இல்லாத பொழுது அதால ஒன்னையும் அறிய முடியாது. இது ஆன்மாவுடைய உருவம். அப்படி நம்ம அறியறதுக்கு அறிவிக்கின்ற பொருள் இருக்கும் பொழுதும் அந்த அறிவிக்கின்ற பொருளை நமக்கு தருவது எது? திருவருள் என்பதை உணர வேண்டும். திருவருளால தான் நம்ம இயங்குறோம். திருவருள் இல்லாவிட்டால் நம்மால இயங்க முடியாது. ஆன்மாவின் அறிவு திருவருளால் அறிவிக்கப்படுகிறது, ஆன்மாவின் செயல் திருவருளால் செலுத்தப்படுகிறது என்று தெரிந்து கொண்டால் நமக்கு சொந்த செயல் இல்ல, திருவருள் தான் நம்மை அறிவிக்கிறது, செயல்படுத்துகிறது. இந்த ரெண்டையும் தெரிந்து கொண்டோமானால் ஆன்ம தரிசனம், ஆன்மாவுடைய உண்மை தன்மை நமக்கு பத்தி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடலான்ட்டு. ஆனா உண்மையிலே ஆன்மாவுடைய தரிசனம் பண்ணீங்கன்னா, ஆன்மாவுடைய உண்மை சொரூபத்தை நினைத்து பார்த்தால் இவைகள் திருவருளாலேயே ஆன்மாவுக்கு அறிவு நிகழ்கிறது, செயல் நிகழ்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டா நமக்கு ஆன்ம தரிசனம் உண்டாகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஆன்ம சுத்தி. இப்போ ஆணவமல சார்பால் யான் என்ற ஆன்மாவுக்கு எது அசுத்தம்னு கேட்டீங்கன்னா, ஆணவமல சார்பினாலே உயிருக்கு அறியாமை உண்டாகிறது. அறியாமை என்ன உண்டு பண்ணுதுன்னா, யான் எனது என்ற செருக்கு உண்டு பண்ணுகிறது. அப்ப யான் எனது என்ற செருக்கு தான் ஆன்மாவுக்கு அசுத்தம். இந்த ஆன்மாவினால் ஆன்மா இந்த உலகத்திற்கு பரதந்திரன் தான், அதுக்கு சுதந்திரமே கிடையாது. இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இறைவனால் நடத்தப்படுகிறது. அவனுக்கு இறைவனுக்கு இந்த உலகம் அனைத்தும் உடைமை, இந்த உயிர்களெல்லாம் இறைவனுக்கு அடிமை. இதை தெரியாம நான் யான் எனது என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். என்னாலதான் எல்லாம் ஆகிறது, நான் இந்த உடல் தான், இது என்னை சேர்ந்ததெல்லாம் என்னுடையது என்று யாருடைய உடைமையோ என்னுடைய உடைமையா நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு அசுத்தம். அதிலிருந்து நீங்கனால் ஆன்ம சுத்தி உண்டாகும். அப்போ பெத்தம் முத்தி இரண்டிலும் தனக்கு துணையாய் நின்று உதவுவது திருவருள். அப்படி உணராமல் தான் தனித்து நிற்பதாக உணர்ந்தால் அது அசுத்தம். அப்ப நம்ம இயக்கிறது திருவருள் தான் இயக்குது, இறைவன் தான் இயக்குகிறான். என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை, ஆகவே எல்லாம் சிவன் செயலே என்று அனுபவத்தால் உணர்ந்து திருவருளில் அழிந்து நிற்பது ஆன்ம சுத்தி. நமக்கு மலம் என்பது யான் எனது என்ற செருக்கு, அந்த செருக்கிலிருந்து நீங்கி எல்லாம் இறைவனுடைய செயல், இறைவன் தான் இந்த உலகத்தை நடத்தி கொண்டு போகிறான் என்று அவருடைய திருவருளில் நாம் அழிந்து நின்று கையை விரிச்சிடணும், சரணாகதி வெள்ளக்குடி காட்டிடணும். அப்படி நின்றால் நமக்கு ஆன்ம சுத்தி நிகழும். அப்பதான் ஆன்மா சுத்தமாகும். இந்த நிலையில கூட அந்த ஆன்மா ஆன்மாவுக்கு ஒரு தன்முனைப்பு ஏற்பட்டு நானே சிவம் என்று நினைக்க தோன்றும். ஆனால் அப்பொழுதும் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இதுவரையிலும் கருவிகளின் மூலமாக இறைவன் நமக்கு அறிவித்தான். அந்த கருவிகள் தடம் என்றும் அவைகள் நமக்கு மயக்கம் தரும் என்றும் நாம் விலகி நின்றோம். இப்பொழுதும் கூட நம்முடைய அறிவு செயல்படுகிறதே, நம்முடைய அறிவு நிகழ்கிறதே. இதுக்கு என்ன காரணம்? கருவிகள் இல்லாதவுடன் எப்படி நிகழுது அப்படின்னு ஆழ்ந்து நாம் தெளித்தால், நாம் உயிருக்கு உயிராக இருக்கின்ற சிவபெருமான் தான் இப்பொழுதும் நமக்கு அறிவிக்கிறான், இப்பொழுதும் உயிருக்கு உயிராக இருக்கின்ற சிவபெருமான் தான் நம்மை செலுத்திக் கொண்டிருக்கிறான் என்ற ஞானம் உங்களுக்கு குருநாதனுடைய அருளால் வரும். அப்ப குருநாதன் உங்களுக்கு உணர்த்துவான். அப்படி உணர்த்துகின்ற பொழுது நம்முடைய அறிவு நிகழ்வதற்கும் நம்ம அறிவு செயல்படுவதற்கும் திருவருளே காரணம் என்று உணர்ந்தால் அந்த நிலை ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி பிறகு கொஞ்சம் இடைவெளி வேணும். ஞானப்படிகள் 10ல் 6 பார்த்திருக்கிறோம். அடுத்தது சிவரூபம். எவ்வடிவுகளும் தானாம் எழில்வரை வடிவதாகி கவ்விய மலத்து ஆன்மாவை கருதிய ஒடுக்கி ஆக்கி பவமின்று அகலப் பண்ணி பாரிப்பான் ஒருவன் என்று செவ்விய உயிருள் காண்டல் சிவரூபமாகும் அன்றே. சிவரூபம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவரூபம் சிவபெருமான் உயிருமே கருணை கொண்டு குருவாக எழுந்தருளிய ஆன்மாவுக்கு உணர்த்துகிறான் இல்லையா, அதுதான் சிவரூபம். சிவபெருமானுக்கு அவனுடைய திருவருளே திருமேனியாக அமைகிறது. நமக்கெல்லாம் ரத்தமும் சதையும் கொழுப்பும் நரம்பும் எலும்பும் ஆகிய உடல் நமக்கு.
சிவபெருமானுக்கு திருவுருளே திருமேனியாக இருக்கிறது. அதனாலதான் தூயமேனி சுடருடு சோதி, அது சுடர் மிகுந்தது தூயமேனி அப்படின்னு பெரியவர்கள் எல்லாம் அதை சொல்கிறார்கள். சிவபெருமான் எல்லா பொருள்களிலும் கலந்து ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கின்றவன். அப்படி இருக்கின்ற சிவபெருமான், அருவ நிலையில் இருக்கின்ற சிவபெருமான் ஆணவ மலத்தால் கவ்வப்பட்ட உயிர்களுடைய ஈடேற்றம் செய்வதற்காக ஆன்மாவுக்கு தனு கரண புவன போகங்களை வழங்குகிறான். உடம்பு உள்ள இருக்கின்ற அந்த கரணங்கள், வசிப்பதற்கு உலகம், இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்ப அனுபவங்கள், அந்த அனுபவங்களின் மூலமாக ஆன்மாவை ஞானத்துக்கு தயார்படுத்துகிறான். அதற்காக பல பிறவிகள் உயிர்களுக்கு பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களை வழங்குகிறான். அப்படி தந்து ஆன்மாவுக்கு இருக்கின்ற ஆணவமலத்தை பரிபாகம் செய்கிறான், ஆணவமலத்தை பக்குவப்படுத்துகிறான். உயிரிலிருந்து அந்த ஆணவமலத்தை விலக்குவதற்காக பக்குவப்படுத்துகிறான். அந்த ஆணவமலம் இருவினை ஒப்பு உயிருக்கு வருகிறது. அனுபவத்தின் மூலமாக, குருநாதனுடைய அருளின் மூலமாக இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தி நிபாதம் ஆகிய மேன்மைகள் எல்லாம் வருகின்றன. உயிர் சரிய கிரியை யோகம் ஆகிய நிலைகளில் அது பயில்கிறது. அப்ப அது ஞானத்துக்கு தகுதியுடையதாகிறது. அந்த ஞானம் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, அது இறைவன் இதுவரையும் உள்ளிருந்து உணர்த்திய இறைவன் அவனுக்கு மலபரிவாகம் எழுதி அவன் இறைவனுடைய திருவுருள் சக்தி அவனுடைய அந்த உயிரிலே பதிகின்ற அந்த தன்மைக்கு பார்த்து தீவிரதர சத்தினிபாதம் என்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு உயிர் வரும். மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் அப்படின்னு தீவிரதரம் 4வது நிலை பக்குவர்கள். அப்ப இறைவன் இதுவரையிலும் உள்ளிருந்து உணர்த்தி கொண்டே இருந்து திரோதான சக்தியாக இருந்து உயிரை பக்குவப்படுத்திக் கொண்டே வந்தான். உயிருக்கு பக்குவம் நிகழ்ந்த உடனே உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவன் வெளியில குருநாதனாக எழுந்தருளி பதிபசு பாச உண்மைகளை எல்லாம் உணர்த்தி ஞானத்துக்கு உயிரை தயார்படுத்துவான். அப்படி உணர்த்த வருகின்ற நிலை சிவரூபம். அந்த குருநாதனுடைய வடிவம் சிவரூபம். அதுக்கடுத்து சிவரூபத்தை தெரிந்து கொண்ட அந்த குருநாதனுடைய வடிவம் ஆனமல பிணிப்பில் இருந்து விடுபடுத்துவதற்காக பல்வேறு பிறவிகளை தந்து மெல்ல 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 பக்குவப்படுத்தி இருணைப்பு, மலபரிபாகம், சத்தினி பாகங்களை எல்லாம் வரவழைத்து அந்த மலம் நீங்குகின்ற நிலையிலே அவன் உள்ளிருந்து உணர்த்திய குருநாதன் வெளியிலே குருநாதனாக எழுந்தருளி பதிபசு பாச உண்மைகளை உணர்த்துகின்ற அந்த நிலைக்கு சிவரூபம் என்று பெயர். அதுக்கு அடுத்தது சிவ தரிசனம். இப்ப ஞானத்தினுடைய 7வது படியிலிருந்து 8வது படிக்கு வந்திருக்கும். சிவ தரிசனம். பறை உயிரில் யான் எனது ஒன்றர நின்றது அடியாம், பார்ப்பிடம் எங்கும் சிவமாய்த் தோன்றல் அது முகமாம், உரையிறந்த சுகம் அதுவே முடியாகும். திருக்கோயில்கள்ல இறைவனுடைய திருவடி, திருமுகம், திருமுடி எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? உண்மையிலே இறைவனுடைய திருவடி, திருமுகம், திருவடி எல்லாத்தையும் முடி, முகம் எல்லாத்தையும் பார்க்கறது எப்படி அப்படிங்கிறது ஞானத்தால் பார்க்க வேண்டும். இப்பொழுது நம்ம பேசுகிற எல்லா விஷயங்களும் புறத்தில் நிகழ்வது அல்ல, அது வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது அகத்திலே நிகழ்கின்ற ஞான வளர்ச்சி. அந்த ஞான வளர்ச்சியில உலகத்தை நாம் எவ்வாறு பொருட்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்தது போல நம்முடைய ஞான வளர்ச்சியானது வந்து கொண்டே இருக்கும். சிவபெருமான் வந்து உணர்த்துகிறான். உணர்த்தின பிறகு அவனுடைய வடிவம் நமக்கு தெரிஞ்ச தரிசனம் நமக்கு கிடைக்கும். பறை உயிரில் யான் எனது ஒன்று அற நின்றது அடியாம், பார்ப்படம் எங்கும் சுகமாய் தோன்றல் அது முகமாம், உரையிறந்த சுகம் அதுவே முடியாகும் என்று உண்மையினை மிகத் தெளிந்து பொருள் வேறு ஒன்று இன்றி தரை முதல் போகாது, நிலையினில் நில்லாது, தற்பறையில் நின்று அடுந்தாது, அற்புதமே ஆகி தெரிவறிய பரம ஆனந்தத்தில் சேர்தல் சிவன் உண்மை தரிசனமாய் செப்பும் நூலே. என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் குருநாதனாக வந்து உபதேசிக்கிறான். அப்படி உபதேசித்த உடனே உயிரிடம் இருக்கின்ற யான் எனது என்ற செருக்கு அவனை விட்டு நீங்கி போய்விடும். அதுதான் அப்படி செருக்கு நீங்கி இறைவன் தான் எல்லா காரியங்களையும் இயற்றுகிறான் அப்படிங்கிற நினைவு வந்துச்சுன்னா அவனுடைய திருவடி தரிசனம் நமக்கு கிடைக்க போச்சு. யான் எனது என்ற செருக்கு அற்ற இடம்தான் அவனுடைய திருவடி தரிசனம். அந்த திருவடியிலே ஒன்றிய ஆன்மா, அப்ப திருவடியில ஒன்றிய உடனே அந்த ஆன்மா உலகத்தை பார்க்கும். அப்படி உலகத்தை பார்க்கும் பொழுது எல்லாம் சிவமாய் தெரியும். அதுதான் அவருடைய திருமுக தரிசனம். உலகம் பூரா சிவபெருமான பாதம் கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு எல்லாவற்றையும் சிவமாக பார்த்தல். அந்த நிலையிலும் அந்த குருநாதனுடைய உபதேசத்தால் அந்த தரிசனம் நிகழ்ந்த உடனே யான் எனது என்ற பற்று அறிகிறது. எங்கும் சிவபெருமானையே பார்க்கிறான். அப்பொழுது பேசிட்டு போய்விடுகிறது. அந்த பரம சுகத்தில் அவன் திளைத்து நிற்கின்றான். அந்த பரம சுகத்தில் திளைத்து இருப்பதுதான் அவனுடைய திருமுடியை தரிசனம் செய்தது. கோயில பாக்குறமே அது உண்மையான தரிசனம் இல்ல. தரிசனம் என்பது இதுதான். யான் எனது என்ற பற்றத்தில் நின்றால்
அது திருவடி தரிசனம். எங்கும் சிவனை காண்டால் அது திருமுக தரிசனம். அவனிலேயே அழுந்தி அவன் தருகின்ற பரமசுகத்தை அனுபவித்தால் அது திருமுடி தரிசனம். இத அனுபவத்தினால் உணர வேண்டும். இப்போ நம்ம வார்த்தையினால கேட்டு முடிச்சிருக்கிறோம். இதை எப்படி உணர வேண்டும்? அனுபவத்தினால் உணர வேண்டும். அப்ப அனுபவத்தினால் உணரும் பொழுது கேவல நிலைக்கு செல்லாமல், அறியாமையில ஆழ்ந்து விடாமல், இப்ப இருக்கிற சகல நிலையிலும் போய்விடாமல், இறைவனுடைய திருவருளில் அழுந்தி நின்று அந்த இறைவன் தருகின்ற பரமசுகத்தை அனுபவித்து நிற்க வேண்டும். அதுதான் சிவ தரிசனம். அதற்கு அடுத்தபடியாக சிவ யோகம். இப்ப இறைவனுடைய தரிசனம் கிடைச்சிச்சு, அவன் பரம சுகத்தை அனுபவிக்கணும், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுல்ல. ஆனால் அதிலிருந்து விலகக்கூடாது. அந்த இறைவனுடைய நாம் இணைந்து நிற்க வேண்டும். அந்த இணைந்து நிற்றல் யோகம். அந்த சுகத்தில் இருந்து கீழே இறங்கக்கூடாது. சில முனிவர்கள் பெரிய தாவம் எல்லாம் செய்வாங்க, அப்புறம் ஏதாவது உலக காட்சி ரொம்ப அழகா வந்துருச்சுன்னா அது பின்னாடி போயிடுவாங்க இல்லையா? அப்படி போகக்கூடாது. என்ன செய்யணும்? இறைவனுடைய அந்த தரிசனத்திலேயே நிலைத்து நிற்க வேண்டும். எப்பொருள் உச்சியிடும். அந்த சிவதரிசனம் கிடைத்த பிறகு கூட மயக்கம் வரலாம். ஏன்னா உடம்புக்குள்ள இருக்கும் இல்லையா? அது சிவதரிசனம் கிடைச்சோம்னா நம்ம இந்த உடம்பு அருந்து போய் நம்ம இறைவனை ஒண்டி போயிட்டோம்னா நம்மள ஒன்னும் பண்ணாது, மயக்க முடியாது. ஆனா உடம்பு பிராரதத்தின் காரணமா இருக்கும். அதுக்குன்னு ஞானிகள் எல்லாம் தற்கொலை பண்ணிட்டு சாக முடியுமா? போகக்கூடாது. ஏனென்றால் பிராரத்துவத்தை அனுபவிக்கிறவரும் இந்த உடம்ப இருந்துதான் ஆகணும். எப்பொருள் உச்சியிடும். அப்ப எல்லா பொருளும் உற்றும். அது அந்த உயிரை பொருந்தும். உறுதல் அப்படின்னா பொருந்துதல். அப்பொருளை பார்த்து அங்கு எய்தும் உயிர்தனை கண்டு இங்கு அவ்வுயிர்க்கு மேலாம் ஒப்பில் அருள் கண்டு சிவத்து உண்மை கண்டு இங்கு உற்றது எல்லாம் அதனாலேயே பற்றி நோக்கி தப்பினை செய்துவதுவே நினைப்பும் அதுதானே, தரும் உணர்வும் பொசிப்பும் அதுதானே ஆகி எப்பொருளும் அசைவில்லை என அந்த பொருளோடு இசைவதுவே சிவயோகம் எனும் இறைவன் மொழியே. என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா, இறைவனோடு ஏகனாகி நின்று இறைவனோடு தன்முனை பற்றி யான் எனது என்ற செயலற்று இறைவனோடு ஒன்றி போயிடுறோம். அந்த நிலையிலும் நாம் பிராரத்தின் காரணமாக இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்து பிராரத்தம் மீது செயல்படும் பொழுது இந்த உலகம் நமக்கு காட்சிப்பட வருமானால் இந்த உலக பொருளுடைய இயல்பை நாம் உள்ளவாறு உணர வேண்டும். உணர்ச்சிருக்கிறோம் இல்லையா? நம்ம தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி உள்ளவாறு உணர்ந்திருக்கிறோம். அதை இந்த பொருள்களுக்கு தோற்றம், நிலைபெறு, அழிவுண்டு அசத்து பொருள்கள் என்பதை தெளிவாக உணர வேண்டும். உணர்ந்து உலக பொருள்களிலிருந்து தத்துவ சுத்தி அடைந்திருக்கிறோம் இல்லையா? தத்துவ சுத்தியில் உலக பொருள்களிலிருந்து நீங்கி பாச பொருள்களை இந்த பொருந்துகின்ற இந்த உயிருக்கு சுதந்திரமான அறிவு கிடையாது, தத்துவதரம் உயிருக்கு கிடையாது என்று நாம் என்ன செய்யணும்னா, எப்பொழுதும் திருவருளுக்குள்ளேயே நாம் ஒடுங்கி நிற்க வேண்டும். திருவருளே நாம் சரணாகதி அடைதல் வேண்டும். நம்ம திருவருளை சரணாகதி அடையலைன்னா இந்த பொருள்களெல்லாம் நம்மை கவிக்கொள்ளும். அப்ப திருவருளையே நாம் சரணாகதி அடைந்திருக்க வேண்டும். திருவருள் வசப்பட்டு நிற்க வேண்டும். திருவருள் காட்டுகின்ற வழியல்லாது மற்ற வழிகளில் நாம செல்லக்கூடாது. இப்ப உலகம் ஒரு வழியை காட்டும், எந்த பக்கமாவது இழுத்துட்டு போகும். நீங்க இதுல நம்ம போகக்கூடாது, இறைவர்களால் நமக்கு ஞானம் விட்டது, இந்த வழியா போனோம்னா மீண்டும் நமக்கு உலக துன்பங்கள் வாய்த்து நம்மை சித்திரவதைப்படுத்திடும், இனிமே இந்த வழியிலே போகக்கூடாது என்று நமக்கு துணையாயிருக்கின்ற இறைவனுடைய திருவருளை நாம் சார்ந்து நின்று அதன் வசப்பட்டு நிற்க வேண்டும். இந்த ஒரு தடவை போயிடலாம் அப்படின்லாம் போகக்கூடாது. ஒரு தடவை போறதே பல பிரிவுகளுக்கு வித்தாக அமைந்துவிடும். அப்ப திருவருளில் நாம் அடங்கி நிற்க வேண்டும். அந்த திருவருளுக்கு முதலாக இருக்கின்ற சிவத்துள் அடங்கி இருக்க வேண்டும். தாயுடன் சென்று பின் தாதையை கூடி பின் தாயை மறந்து ஏயும் அதே நிட்டை என்றால் எழில் கட்சி ஏகம்பனை. அப்ப நம்ம சிவபெருமானை அழைச்சிட்டு போறது திருவருள். அந்த திருவருள் என்ன பண்ணும்? சாமியிட்ட கொண்டு விட்டு அது நம்முடைய மேனியா மாறிடும். திருவருள் தேகம் நமக்கு கிடைச்சிரும். அப்போ அந்த திருவருளாகிய தேவத்தை கொண்டுதான் நாம் இறைவனுடைய பேரானந்த பெருவாழ்வினை நாம துவைக்க முடியும். அந்த நிலையில் முற்றிலும் சிவத்தில் நாம் ஒடுங்கி நிற்கின்ற பொழுது நமக்கு எந்த செயலும் இல்லை என்பது நாம் உணர வேண்டும். உள்ளும் புறமும் சிவத்தோடு நாம் சேர்ந்திருக்கும். உள்ளையும் சிவம் இருக்கும், வெளியையும் சிவம். தேடி கண்டுகொண்டேன் திரு மாலுட நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே கண்டுகொண்டேன், வெளியிலையும் ஆமா சிவபெருமான் தான் இருக்கிறான். திருநாவுக்கரசர் பெருமான் வெளி உலகத்திலேயும் சிவபெருமானை பார்த்தார். மாதர் தீரை கண்ணியானே மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல்
ஐயாரடைகின்ற போது காதன்மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அப்ப உள்ளும் புறமும் என்ன இருக்கு? சிவன். ரெண்டு உள்ளும் புறமும் சிவனையும் அந்த சிவ யோகம் அப்படிங்கிறது இருக்க. சிவபெருமான் தான் அவருக்கு காட்டாதனை எல்லாம் காட்டி பின் சிவம் காட்டி. அப்ப இதுவரையிலும் காட்டல, உலகத்தை வந்து சிவமா காட்டல. சிவபெருமானுடைய திருவுருள் கிடைச்ச பிறகு இந்த உலகமும் சிவமாக தெரிகிறது. காட்டாதனை எல்லாம் காட்டி பின் சிவம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி அப்படின்னு சொல்றார். அப்போ வந்து இறை காட்சி பெற்றவர்களுக்கு நமக்கு உலகமா தெரியும், அனுபவிக்கத்தக்க பொருளா தெரியும், சுகபோகத்துக்கு புலன்களுக்கு இன்பம் தருகின்ற பொருளா இருக்கும். சிவஞானிகளுக்கு இந்த உலகமே சிவமாக தோன்றும். அப்போ அகத்திலும் சிவத்தை உணர்வார்கள், புறத்திலும் சிவத்தை உணர்வார்கள். அதுதான் சிவயோகம். அந்த நிலை கைவரப்பெறும். ஞானத்தினுடைய 9வது நிலை இந்த நிலை. அதுக்கு அடுத்தது சிவ போகம். இப்போ அவங்க இறைவனோடு ஒன்றாய் போய்விட்டார்கள். அந்த ஒன்றாய் போய் இருக்கின்ற நிலையிலும் பிராரத்தம் நிகழும். அப்பவும் இருப்பாங்க, சிவஞானிகள் இருப்பாங்க. அப்ப அவர்கள் செய்கின்ற காரியம் அனைத்தையும் சிவபெருமான் தான் ஏற்றுக் கொள்கிறான். சண்டேஸ்வர நாயனாருடைய அந்த காரியத்தை, பழியை, பாதகத்துக்கு சோறு பச்சினவா தோணோக்கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த பாதகத்தை கூட அவன் பணியாக்கி விடுகின்றான். அப்ப அவர்களுடைய செயல் இல்ல, முற்றிலும் சிவபெருமானோடு தன்னை ஒப்படைத்து விட்டார்கள், சரணாகதி அடைந்து விட்டார்கள். இவர்களுக்கென்று செயல் இல்லை, இவர்களுக்கென்று சிந்தனை இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ இறைவனுடைய செயல் யார் மூலமாக நிகழ்கிறது? இவர்கள் மூலமாக நிகழ்கிறது. இவர் ஒரு வழி கருவியே தவிர இவர்களுக்கு எந்த பாவமும் பற்றுவதில்லை. பாவமே செஞ்சாலும் தகப்பனார் பிராமணர், வேதம் தெரிந்தவர், இவரை சொன்னா கொன்னா என்ன உண்டாகும்? பிரம்மகட்சி உண்டாகும். ஆனால் அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவருக்கு முத்தி கிடைச்சது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வச்சிருந்த கையில் வச்சிருந்த ஒரு மாடு ஓட்டுற குச்சி தான். ஆனா அந்த குச்சியை மடுவா மாத்தினது சிவபெருமான் தான் இல்லையா? ஏன் அப்படின்னா, சண்டேஸ்வர நாயனாருடைய தகப்பனாருக்கு நரகம் கிடைக்க கூடாது. கிடைக்கலாமா? ஒரு சிவபக்தனுடைய தந்தைக்கு நரகம் கிடைக்கலாமா? கிடைக்க கூடாது. ஆகவே அந்த தண்டனை இங்கே நிகழ்கிறது. அவருக்கும் இறைவனுடைய முக்தி பேர் கிடைக்கணும் என்பதற்காக அதற்குரிய தண்டனையை அவன் அந்த குச்சியை மடுவா மாத்தினது சிவபெருமான் தான். அப்ப அவர் கருவியா மட்டும் இருந்தார். அவரை திட்டினாங்க, அவரை காலால உதைச்சாரு, திட்டினாரு, எல்லாம் பண்ணாரு அவங்க அப்பா எச்சதத்தன். இவர் அசங்கவே இல்ல, ஒரே இடத்துல இருந்துட்டாரு. அவர் கடைசியில சிவனுடைய அந்த அந்த சிவபுண்ணிய செயல்களுக்கு ஊர் விடுவிக்கும் பொழுது காலால அந்த சிவன் கோயிலையும் அந்த பாலையும் அவர் காலால நகர்த்தும் பொழுதுதான் அவருக்கு கோபம் வரல, சாமி கோபம் வர்றார். ஆமா, கோபம் வர வைக்கிறார். குச்சி எடுத்து அந்த கையில மாடு ஓட்டுற குச்சி தான் எடுத்து அடிக்கிறார். அது மடுவாக மாறுகிறது. பாதகமே சோறு பச்சினவா தோணோக்கம். அப்ப பாதகங்கள் செய்திடினும் கொலை, களவு, கள்ளு பயின்றிடினும். இப்போ இந்த சிவ யோகத்திலேயே முற்றிலும் இறைவனோட சிவ தரிசனம், சிவ யோகம் ரெண்டிலையுமே அவன் சிவானந்த பெருவாழில் அவன் திளைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி திளைத்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலையும் உயிர் வாழக்கூடிய அந்த பிராரத்த கண்ணும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் ஒரு ஞானி எப்படி இருப்பான்? அப்ப அவன் சிவபோகத்தை துய்த்துக் கொண்டே இருப்பான். அவன் இருக்கிற சிவபோகத்துலதான். அவன் மூலமா எந்த காரியம் நடந்தாலும் அவனை ஒண்ணுமே பற்றாது, வினை மூளாது. அது வினை அடுத்த பிறவிக்கு வித்தாக அமையாது. அவன் முற்றிலும் இறைநிலே தங்கி இருக்கிறான். அவன் மூலமாக எந்த காரியம் வேணாலும் நடக்கலாம். அந்த காரியம் அனைத்தும் சிவன் செயலே. பாதகங்கள் செய்திடினும் கொலை, களவு, கள்ளு பயின்றிடினும் நெறியல்லா நெறி பயிற்றி வரினும் சாதி நெறி தப்பிடினும் தவறுகள் வந்திடினும் தனக்கென ஓர் செயல் அற்று தான் அதுவாய் நிற்கில் நாதன் அவன் உடல் உயிராய். அவனுடைய உயிரை அவனுக்கு சிவபெருமான் தன்னுடைய உடலா மாத்திக்குவான். உண்டு உறங்கி நடந்து நானாபோகங்களையும் தானாக செய்து வேதமரன் என்று இவனை தானாக்கி விடுவான். பெருகு சிவபோகம் என பேசும் நெறியுதுவே. இதுதான் சிவபோகம். அப்போ அவன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிராரத்தம் அவன் மூலமாக நிகழ்கிறது. அவன் பெரிய அரண்மனையில கூட இருக்கலாம், சாதாரணமா சாக்கடை பக்கத்தில் கூட படுத்திருக்கலாம். ஆனாலும் எதுவும் அவன் செயல் அல்ல. எல்லாவற்றையும் சிவபெருமானே ஏற்றுக்கொண்டு அவனை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். அவன் சிவபோகத்தில்
திளைத்துக் கொண்டிருக்கிறான், சிவபோகத்தை துய்த்துக் கொண்டிருக்கிறான். சிவஞானி தன்வசம் இழந்து எங்கும் எதிலும் சிவத்தை காணும் பொழுது பழக்க வாசனையால் பாதகங்கள் செய்தாலும், பழக்க வாசனையா இல்ல, பிராரத்துவத்தின் காரணமாக அவன் மூலமாக பாதகங்களை செய்தாலும், கொலை, களவு, கள்ளுண்ணல் என்பவற்றை செய்தாலும், நெறியல்லா நெறியில் பழகினாலும், சாதி ஒழுக்கம் தவறினாலும், வேறு தவறுகள் செய்தாலும், தனக்கென எச்செயலுமின்றி தான் சிவமேயாகி நிற்றலால் சிவம் அந்த ஆன்மாவை தனது உடலாகவும் ஆன்மாவுக்கு உயிராகவும், சிவபெருமானுக்கு உடல் எது? இந்த உயிர் தான், சிவமாகி நின்ற இந்த உயிர் தான். அந்த உயிருக்கு உயிராக சிவபெருமான் விளங்குவான் என்று உண்டு உறங்கி பிராரத்துவ வினைக்கு ஈடாக வரும் எல்லா அனுபவங்களையும் சிவமாக்கி, அவன் திருமணம் பண்ணி கூட இருக்கலாம், அரசாளலாம், எந்த நிலையில் இருக்கலாம், சிவமாக்கி தான் அந்த உயிரை விட்டு விலகாமல் அந்த ஆன்மாவோடு கலந்து நிற்பான். அந்த ஆன்மாவை அதன் இயல்பு சிறிதும் தோன்றாமல், பேய் பிடிச்சவன் எப்படி இருப்பான்? அப்ப பேய் பிடிச்சவனுக்கு அவனுடைய உண்மை குணம் தோன்றாது, பேய் குணம் தான் வெளிப்படும் இல்லையா? அதுபோல இவன் என்ன பண்ண, அந்த ஆன்மாவினுடைய இயல்பு சிறிதும் தோன்றாமல் தனது வியாபகத்துக்குள் அடக்கி ஆன்மாவை சிவமாக்கி விடுவான். இதுவே சிவபோகம். அந்த ஆன்மா இப்போ சிவத்துக்குள் ஒடுங்கி விட்டது, அவனுடைய வியாபகத்துக்குள் இந்த ஆன்மா ஒடுங்கி போய் இந்த உயிர் என்பது தனியாக நிகழாமல் கலப்பினால் சிவத்தோடு கலந்து சிவபெருமான் தருகின்ற பேரானந்த பெருவாழ்வு இந்த ஆன்மா திளைத்துக் கொண்டே இருக்கிறது. இது சிவபோகம் என்று சொல்லப்படுகிறது. இது ஆன்மா அடையக்கூடிய நிலைமைகள்ல 10வது நிலை. இந்த 10 காரியங்களையும் நம்முடைய இப்ப நம்ம எதுக்கு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 காரியங்களையும் சிவஞான போதத்துல 7வது நூற்பாவிலிருந்து 11வது நூற்பா வரையிலும் 5 நூற்பாக்கள் இந்த தசகாரியத்தை சொல்லுகின்றன. அதை குறிப்பா உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா சிவஞான போதத்துல இந்த தசகாரியங்கள் அடங்கி இருக்கின்றன. அதை எப்படி குறிப்பாக உணர்த்துகின்றன என்பதை சொல்வதற்காக தான். இப்ப தசகாரியம் என்பது 10 விதமான ஞானத்தினுடைய படிநிலைகள். அந்த சிவபோகம் முதல்ல தத்துவ ரூபத்தை நாம் தெரிந்து கொண்டு தத்துவ ரூபத்திலிருந்து படிப்படியாக ஒவ்வொரு படியாக ஏறி நம்ம இப்போ சிவபோகம் என்ற 10ஆம் நிலை அடைந்த பிறகு அதுக்கு பிறகு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்போ இந்த சிவஞான போதத்தில் எவ்வாறு இந்த 10 தசகாரியங்களும் அடங்கி இருக்கின்றன. இந்த சிவஞான போதத்துல இது வரிசையா நம்முடைய அனுபவத்துக்கு வராது, அது வேறு முறையில் அனுபவத்துக்கு வரும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் 10 நிலைகளும். அந்த சிவஞான போதத்தில் இந்த அனுபவங்கள் எவ்வாறு வருகின்றன, எதற்கு பின் எது வருகிறது என்பதை சிவஞான போதம் குறிப்பாக நமக்கு காட்டுகிறது. அதை மற்றும் ஒரு குறிப்பா பார்த்துட்டு இதை நிறைவு செய்யலாம். 7ஆம் சூத்திரம், அது யாவையும் சூனியம் சட்டெதிராகலின் சட்டே அறியாது அகத்திலது அறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மா. இந்த இடத்துல இருதிறன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மா என்பது இங்க ஆன்மாவினுடைய ஆன்ம ரூபம் இங்கு சொல்லப்படுகிறது. 7வது சூத்திரத்துல ஆன்மாவினுடைய ரூபம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். முதல்ல சொன்ன ஆன்மாவுடைய ரூபம், ஆன்மாவுடைய ரூபம், ஆன்மா சத்துமாகாமல் அசத்துமாகாமல் சதசத்தாக இருக்கிறது. அறிவிக்கும் பொருள் உள்ள பொழுது அறிவு விளங்கும், அறிவிக்கின்ற பொருள் இல்லாத பொழுது அதுக்கு அறிவு விளங்காது. தன் தன்மை தோன்றாமல் சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும். உயிருக்கு அறிவிப்பது யாரு அறிவிப்பா? உயிருக்கு அறிவித்த அறிவாக இருந்து அறிவிப்பது இறைவனுடைய பேரறிவு. இதையெல்லாம் உணர்ந்தா ஆன்ம ரூபம். அதுதான் இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மான்னா, இருதிறனையும் அறியக்கூடியது, சத்தையும் அறியக்கூடியது, அசத்தையும் அறியக்கூடியது, அதுக்கு வேறாக இருப்பது, சதசத்தாக இருப்பது, சார்ந்ததன் வண்ணமாக இருக்கக்கூடியது என்று ஆன்மாவுடைய உருவத்தை ஆன்ம ரூபம் சொல்லுகிறது. அந்த ஆன்ம ரூபத்தோடு நாம் இணைத்து வைத்து அதோடு சேர்ந்து என்ன அனுபவம் வரும்னா தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் நமக்கு கிடைக்கும். ஆன்ம ரூபத்தை உணரும் பொழுது நமக்கு என்ன இணைஞ்சு என்ன வரும், அதோட சேர்ந்து தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் கிடைக்கும். தத்துவ ரூபம் என்பது என்ன முதல்ல நம்ம பார்த்திருக்கோம். தத்துவங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன, எவ்வாறு நிலை பெற்று இருக்கின்றன, அது எவ்வாறு உயிர்களுக்கு உதவுகிறது அப்படின்னு தெரிந்த பிறகு அது எவ்வாறு ஒடுங்குகிறது, அந்த தத்துவங்கள் சடம், அது மலம், தத்துவத்தோடு சார்ந்திருப்பது நமக்கு இதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அப்போ தத்துவத்தினுடைய ரூபம் மட்டும் தெரிந்து கொள்வது, தத்துவம் எவ்வாறு தோன்றி நமக்கு பயன்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வது தத்துவ ரூபம். அதையும் இந்த சூத்திரம் சொல்லுகிறது. அது எந்த சொல்லால சொல்லுகிறதுனா அசத்து இலது என்ற தொடரில் தத்துவங்கள் தோன்றி நின்று அழியும். அசத்து இலது, அசத்துன்னா என்ன?
தோன்றி நின்று அழிக்கக்கூடிய பொருள் அசத்து, அது இலது என்று தத்துவ ரூபத்தை சொல்லுகிறது. அதனால தத்துவ தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. தத்துவ தரிசனம் என்ன? தத்துவங்கள் எல்லாம் தடம், அவைகள் மலம் என்ற தத்துவ தரிசனமும் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த ஆன்ம ரூபத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக தொடர்ந்து வருகின்ற அனுபவம் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் நமக்கு கிடைக்கிறது. இங்க 3 படி 7வது சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது 8வது சூத்திரம், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமே என்பது 8வது சூத்திரம். 8வது சூத்திரத்தில் யார் வரா? அங்கு சிவரூபம் சொல்லப்படுகிறது. சிவத்தினுடைய ரூபம். சிவத்தினுடைய ரூபம் என்ன? நான் சொன்னது ஞாபகம் வருதா உங்களுக்கு? அதை பற்றி சொல்லியிருக்கேன், மறுபடியும் என்னன்னு ஞாபகப்படுத்துகிறேன். சிவபெருமான் உயிர்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக திருவருளையே தனது சக்தியாக திருமேனியாக கொண்டு எல்லா பொருள்களிலும் கலந்து ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கிறான். அப்படி இருக்கின்ற நிலையிலே அவன் பதி என்ற பெயரை பெறுகிறான். அந்த நிலையில் அவருக்கு என்ன? இந்த உயிர்கள் மேல் கருணை வருகிறது. ஆணவ மலத்தினால் கவ்வப்பட்ட இந்த உயிர்களை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்கிறான். அப்படி சங்கல்பம் செய்து அவனுக்கு தனக்கு பரிகர சக்தியாக இருக்கின்ற மாயிலிருந்து தனு கரண புவன போகங்களை இந்த உயிருக்கு படைத்து தருகிறான். இதை பெற்ற உயிர் எந்த நோக்கத்திற்காக இந்த தனுகரண புவன போகம் நமக்கு கிடைச்சதுன்னு தெரியாம இவைகளை சுகபோகத்திற்காக பயன்படுத்த ஆரம்பித்தது. அதனால் அதுக்கு பிறவிகள் வளர்ந்தன. அந்த பிறவிகளின் மூலமாக இறைவன் இந்த உயிருக்கு பக்குவத்தை ஏற்படுத்தினான். ஆணவ மலத்திலிருந்து உயிர்கள் விலகுவதற்காக பல பயிற்சிகளை இறைவன் தருகிறான், பல அனுபவங்களை இறைவன் தருகிறான். அனுபவங்களை தந்த பிறகு நம்ம வினையினாலதான் நமக்கு துன்பம் வருகிறது என்று நல்வினை வந்தாலும் தீவினை வந்தாலும் சமமாக பார்க்கின்ற ஒரு பக்குவம் உயிருக்கு ஏற்படுகிறது, இறைவனை ஒப்பு ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட்ட உடனே இதுக்கு இருக்கிற ஆணவ மலத்தினுடைய ஒரு தன்மை குறைய ஆரம்பிக்கிறது, மல பரிபாகம் வருகிறது. அப்ப மல பரிபாகம் வர வர உயிருக்கு இறைவனுடைய அருள் சக்தி அதன் மீது பாய்கிறது. அந்த நிலையில உயிரானது இரத்தில் தவங்களாகிய சரியை கிரியை யோகம் ஆகியவைகளெல்லாம் செய்கிறது. அந்த நிலையிலே இதுவரையிலும் உள்ளிருந்து உணர்த்திய இறைவன் திரோதான சக்தியாக இருந்து உணர்த்திய இறைவன் வெளியில குருநாதனாக எழுந்தருளுகிறான். எழுந்தருளி உயிருக்கு பதிபசு பாச உண்மைகளை எல்லாம் சொல்லி மந்திரோபதேசம் செய்து ஆன்மாவுக்கு உணர்த்தி அதை தன்னுடைய திருவடிக்கு கீழே அவன் சேர்த்துக் கொள்கிறான். இது சிவரூபம். அதுதான் இப்ப 8வது சூத்திரத்தில் சொல்லப்படுகிறது. சிவரூபம். அந்த சிவரூபத்தில் அது தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த அப்படிங்கிறது சிவபெருமான் குருவாக சிவரூபம் சொல்லப்படுகிறது. அதோடு இணைத்து நமக்கு என்ன அனுபவம் வரும்னா சிவபெருமான் உணர்த்திய உடனே தத்துவ சுத்தியும் ஆன்ம தரிசனமும் நமக்கு கிடைக்கும். அது ரெண்டையும் உணர்த்துகிறது. அந்த நம்ம முதல்ல சொன்ன 10 சொன்னோம் இல்லையா, அதுல சிவரூப அனுபவத்தில் தத்துவ சுத்தியும் ஆன்ம தரிசனமும் நமக்கு கிடைக்கும். இப்ப சிவரூபம் பார்த்தோம். தத்துவ சுத்தி என்ன அப்படின்னா, தத்துவ சுத்தி என்பது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதே சொல்லியிருக்கேன். தத்துவங்களில் தோய்ந்து நில்லாமல், தத்துவங்கள் எல்லாம் தடம், இது மலம். இந்த ஆணவமலை பற்றி அறுப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு தத்துவங்களை எல்லாம் தந்திருக்கிறான். ஆகவே தத்துவங்களை வழங்கி இருப்பது சுகபோகத்திற்காக அல்ல, ஞானத்தை பெறுவதற்காக. ஆன்மா நாம அறிவுடை பொருள், அறிவுடை பொருளாகிய ஆன்மா அறிவுடை பொருளாகிய கடவுளைத்தான் சாரணும். இந்த தத்துவங்களை சாருதல் நமக்கு குற்றம் இழுக்கு என்று தெளிவாக உணர்ந்து தத்துவங்களில் வசப்பட்டு போகாமல் தத்துவங்களிலிருந்து நீங்கி அவற்றுக்கு எஜமானனாக இருந்து, நமக்கு பணி செய்யறதுக்கு தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம தத்துவ வழி போயிடுறோம், அது காட்டின வழிக்கு போயிடுறோம். அப்போ தத்துவங்களில் வசப்படாமல் நாம் அவைகளை ஆளக்கூடிய நிலைக்கு நம்ம தத்துவங்களிலிருந்து விடுதலை பெற்று இறையை சார்ந்திருக்கின்ற நிலையை நம்ம அடையக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துச்சுன்னா, தத்துவங்களை விட்டுட்டோம்னா அது நமக்கு தத்துவ சுத்தி. ஆகவே இந்த தத்துவ சுத்தி ஏற்படுகிறது. இறைவன் குருநாதனாக ஆக சிவரூபத்தில் தத்துவ சுத்தி ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்தது ஆன்ம தரிசனமும் ஏற்படுகிறது. ஆன்ம தரிசனம் என்றால் என்ன அப்படின்னா, ஆன்மா இந்த தத்துவ கூட்டங்களினால்தான் அதுக்கு அறிவு உண்டாகிறது. இது இந்த சடப்பொருள்கள் எல்லாம் தானாக இயங்காது, அதுக்கு தானாக இயங்குற சக்தி கிடையாது, அது திருவருளாலேயே தான் இயங்குகின்றன. ஆகவே ஆன்மாவினுடைய அறிவும் செயலும் திருவருளாலேயே விளங்குகின்றன அப்படின்னு தெரிஞ்சா தத்துவ அது ஆன்ம தரிசனம். அந்த சிவரூபத்தின் மூலமாக தத்துவ சுத்தியும் ஆன்ம தரிசனமும் நமக்கு அனுபவமாக வரும். அதுக்கு அடுத்தது 9ஆம் சூத்திரம், ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை சேர்த்து என பாசம் ஒருவர்
தன்னிடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தி. இதுல சிவ காட்சி சொல்லப்படுகிறது. சிவ தரிசனம், சிவ காட்சி சிவ தரிசனம். சிவ தரிசனத்தோடு அனுபவத்துல ஆன்ம சுத்தி என்ற அனுபவம். சிவ தரிசனம் ஏற்பட்டதுன்னா நமக்கு என்ன உண்டாகும்? ஆன்ம சுத்தி என்ற நிலை, ஞானம் நமக்கு வரும். இது நீங்க அந்த 10 படியும் 10 படியா தனித்தனியா வராது, ஒன்றில் ஒன்று இணைந்து வரும். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை நம்முடைய சிவஞான போதம் சொல்லுகிறது. 9வது சூத்திரம், ஞான கண்ணில் சிந்தை நாடி பதிஞானத்தினால் சிவபெருமானை காணும் பொழுது குருவே சிவம் என்றும் எங்கும் எதிலும் சிவமே உள்ளது என்றும் சிவ காட்சி அனுபவம் நமக்கு ஏற்படும், சிவ தரிசனம் நமக்கு ஏற்படும். அப்போ அந்த சிவ தரிசனம் ஏற்பட்டால் பாசம் ஒருவ அந்த பதிலே வருகிறது. இப்போ நாம் நமக்கு 3 விதமான ஞானம் இருக்கிறது. ஏன்னா இது பழசெல்லாம் ஞாபகம் வந்தாதான் நான் சொல்றது இப்ப புரியும் உங்களுக்கு. 3 விதமான ஞானம் இருக்கிறது. என்னென்ன ஞானம் அது? பாச ஞானம், பசு ஞானம், பதி ஞானம். இந்த பாட்டுல என்ன சொல்லப்படுகிறதுனா, ஊனக்கண் பாசம் உணராப்பதியை, பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் உணர முடியாத பதியை ஞானக்கண்ணில் சிந்தினாடி பதிஞானத்தினாலே உணரும் பொழுது உரா துணை தேர்த்தியன. இந்த உலகமெல்லாம் பேய்த்தேர், விரைந்து மறைகின்ற பேய்த்தேர் என்பதை நாம் தெரிந்து கொண்டு, அப்படி தெரிந்து கொள்வதனாலே பாசம் நம்மை விட்டு உருவன விலக. அப்போ ஒரு பாசம் நம்மை விட்டு நீங்கிடுச்சுன்னா இறைவனுடைய திருவடி நமக்கு நிழலாக இருந்து நம்மை காப்பதை நாம் உணர்ந்துவோம். அப்படி அது நிலை பெற வேண்டுமானால் நாம் அஞ்செழுத்தை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கறத இந்த சூத்திரத்தினுடைய பொருள். இப்ப நம்ம பார்க்க வந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானக்கண்ணில் சிந்தை நாடி. எதனால நம்ம இறைவனை அடையணும்? ஞானக்கண்ணில் பதிஞானத்தினால் அடையணும். அப்படி காணும் பொழுது நமக்கு என்ன ஏற்படும் கேட்டீங்கன்னா, குருவே சிவம் என்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படும். அப்ப சிவபெருமான் எங்க இருக்கிறான்? எங்கும் வியாபித்து இருக்கிறான், எங்கும் சிவமே உள்ளது என்ற சிவ தரிசனம் உண்டாகும். சிவ தரிசனத்தை பத்தி நான் சொன்னது ஞாபகம் இருக்குதா? சிவ தரிசனம் அது வேணா மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். சிவ தரிசனம் நம்ம சிவரூபம் என்பதுல சிவபெருமான் இதுவரையிலும் உள்ளிருந்து உணர்த்திய சிவபெருமான் வெளியில பதிபசுவாச உண்மைகளை சொல்வதற்கு குருவாக எழுந்தருளினான். திரோதான சக்தி செயல்பட்ட வரையிலும் உள்ளே இருந்தான். நமக்கு அருட்சக்தி தீவிரதர சத்தியமாக வந்தோடனே வெளியில உபதேசித்தான் பார்த்தோம் இல்லையா? அப்போ அவன் வந்த உடனே, அப்படி உதயித்த உடனே நமக்கு என்ன உண்டாகும் கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற யான் எனது என்ற தற்போதம் நீங்கும். அப்ப தற்போதம் நீங்கிய நிலையிலே சிவபெருமானுடைய திருவடி தரிசனம் கிடைக்கும். சொன்னோம் இல்லையா? நம்ம யான் எனது என்று நீங்கினால் நமக்கு இறைவனுடைய திருவடி தரிசனம் கிடைக்கும். அப்ப திருவடியோடு நாம் ஒன்றி இருக்கும் பொழுது எங்கும் எதிலும் சிவபெருமானையே நாம் காண்போம். அப்படி சிவபெருமானையே எங்கும் காணுகின்ற நிலையில அவன் தருகின்ற அந்த சிவபெருமானுக்குள் நாம் ஒடுங்கி அவன் தருகின்ற பரமசுகத்தை நாம் அனுபவிப்போம். இதுதான் சிவ தரிசனம். இந்த சிவ தரிசனம் நிகழும் பொழுது அதை தொடர்ந்து என்ன உண்டாகும் கேட்டீங்கன்னா, சிவ தரிசனம் நிகழ்ந்ததுன்னா ஆன்மாவில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும். அது அந்த அழுக்கு என்ன? ஆன்ம சுத்தி எப்படி உண்டாகும்? ஆன்மாவுக்கு என்ன அழுக்கு? ஆன்மாவுக்கு அழுக்கு என்ன? யான் எனது என்ற செருக்குதான். அதுதான் ஜீவபோதத்தை உண்டு பண்றது. அதுதான் சிவபோதம் உண்டாகாமல் சிவபோதமாக நாம் இருப்பதற்கு காரணம் யான் எனது என்ற செருக்கு. அப்போ இறைவனே எங்கும் நிறைந்திருக்கிறான், எல்லாவற்றையும் சிவமே காண்கின்றவர்களுக்கு யான் என்னும் செருக்கு உடன் நிகழ்ச்சியா வருது பாருங்கள். ஆன்ம சுத்தி வந்துருக்கு. அப்ப யான் எனது என்ற செருக்கற்ற நிலையிலே உயிரை இதுவரையிலும் கவி இருந்த மலமானது விலகி ஆன்மா சுத்தம் அடைகிறது. அது பெத்தம் முக்தி. நம்ம கட்டு நிலையில் இருந்த இந்த நிலையிலும் முக்தி நிலையிலும் இறைவன் தான் நமக்கு உதவுகிறான். அப்ப திருவள்ளுவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகிறது அப்படின்னு ஆன்மா உணர வேண்டும். அந்த உலகினை உணர வேண்டும். அந்த திருவருளை உணராமல் நாமே எல்லாம் செய்ய முடியும்னு யான் எனது என்று செருக்கோடு இருந்தால் அது அசுத்தம். அதுல இருந்து நீங்கி திருவருள் தான் எல்லாம் செய்கிறது என்று உணர்வும் பொழுது அது சிவபோதமாகிறது. அந்த சிவபோதத்தில் நாம் இருக்க வேண்டும். அப்படி ஆன்மா தன் செயலால் ஆவது எதுவும் இல்லை, எல்லாம் சிவன் செயலே என்பதை அனுபவத்தால் உணர வேண்டும். அப்படி அறிந்து நாம் சிவபோதத்தில் சிவபெருமானில் அழுந்தி நின்று நாம் அதை அனுபவிக்க வேண்டும். அது ஆன்மசுத்தி. ஆன்மசுத்தி என்பது யான் எனது என்று செருக்கற்று திருவருளில் அழுந்தி சிவபெருமானில் இவனுடைய வியாபகத்துக்குள் அடங்கி இருப்பது ஆன்மாவுக்கு சுத்தி. அந்த சுத்தி நமக்கு எப்ப உண்டாகும்னு கேட்டீங்கன்னா, சிவதரிசனத்துக்கு பிறகு அது ஆன்ம சுத்தி உண்டாகும். அதுக்கு அடுத்தது 10வது சூத்திரம்,
அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயை தன்னுடைய வல்வினையின்றே. இந்த தொடர்ல ஏகனாகி, இந்த தொடர் ஆன்மா தன் செயலற்று முதலொன்று ஒன்றுபட்டு நிற்கும் என்று குறிப்பிடப்படுவதால் இத்தொடர் சிவ யோகமாகும். இந்த சிவ யோகத்தோடு தொடர்ந்து வருகின்ற, அதோடு இணைந்து வருகின்ற வேற அனுபவம் இல்ல. இந்த சிவயோகம் வந்துன்னா அதோடு தொடர்ந்து வர ஒரு அனுபவம் அல்ல. இந்த நிலையில் என்ன ஆகிறது என்றால் அவனே தானே ஆகிய அந்நெறி. அதாவது இப்ப நம்ம சகல நிலையில் இருக்கிறோம். சகல நிலையில் இருக்கின்ற நிலையிலே நமக்கு இப்பொழுது எது முதன்மையாக தெரிகிறது? உலகம் முதன்மையாக தெரிகிறது. கடவுள் எங்கேயாவது இருக்காரா? இல்ல. எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யலாம்? உலகம் நமக்கு முதன்மையாக இருக்கிறது. கடவுள் இருக்காருன்னா கூட கொஞ்ச நாளைக்கு அவர் இருக்கட்டும், அவர் என்னைக்கு உள்ளவர், அவர் மெருமையா பாத்துக்கலாம். இன்னைக்கு சாமி கும்பிட போக முடியலன்னா நாளை கூட பாத்துக்கலாம். அதனால நமக்கு எல்லா விஷயங்களிலும் உலகம் முதன்மையாக இருக்கிறது. ரொம்ப அர்ஜென்டா ஒரு வேலைன்னா இங்க உட்காந்துருப்போமா, நம்ம அதுக்குதான் போவோம். அப்போ நாம் சகல நிலையில் உலகம் முதன்மையாக இருக்கிறது. கொஞ்சம் புண்ணிய காரியங்கள் அதிகமா இருந்தா உடம்பு முதன்மையா இருக்கும். அது உலகத்துல சேர்ந்ததுதான். அதுக்கு பிறகு அறிவுல ஜாஸ்தியா போச்சுன்னா எனக்கு நிகர் யாரு இல்ல, நான் தான் பெரிய அறிவாளி என்று நாம் நினைப்போம். அப்போ இப்பொழுது உலகம் விளங்குகிறது, அல்லது நான் விளங்குகிறேன், அல்லது என்னுடைய தன்முனைப்பு விளங்குகிறது. இது எப்படி விளங்கும் பொழுது கடவுள் காணா போயிடுதோ, அதுபோல கடவுளை காணும் பொழுது உலகமும் தானும் காணாமல் போய்விட வேண்டும். அவனே தானே ஆகிய அந்நெறி. இந்த சகல நிலையில் உலகம்தான் இருக்கிறது என்று கருதுகின்றது போல நாம் இறைவனை உணர்ந்த பிறகு இறைவன் தான் இருக்கிறான் என்ற எண்ணம் உறுதிப்படும். அப்பொழுது உலகம் என்பது நமக்கு இல்லாமல். அப்போ சிவஞானிகள்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் வந்து ஏற்பகை நாயனாரை பத்தி சொன்னோம். அந்த ஏற்பகை நாயனார் எப்படி வாழ்ந்தார்? அவருக்கு உலகம்னு ஒண்ணு இருந்துச்சா? அதுல உள்ள சட்டத்திட்டங்கள் அவரை கட்டுப்படுத்திச்சா? சட்டத்திட்டங்களுக்கு அவர் உட்பட்டாரா? ஒரு அரசர் இருந்தார். அவர் ஒரு ஞானியை தேடி போனார். ஞானி உபதேசம் பண்ணார். இந்த ஞானி அவர் சிறந்த மகான். உபதேசம் பண்ண உடனே ஞானிக்கு உலகத்தின் மேல பற்று இல்லாம போயிட்டு குருகுலத்துக்கு போய் படிக்க போனவரு தினம் போய் குருநாதத்தை சாயந்தர நேரத்துல ஞான நூல்களை கற்றுக்கொண்டிருந்தார். கற்ற உடனே உலகம் மாறக்கூடியது, இறைவன் தான் சாஸ்வதமான மெய், ஆக மெய்ப்பொருளை பற்றி கொண்டு பொய்ப்பொருளை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணோன்னா அதுக்கு தகுதியான பக்கம் உடையனால அரசர் என்ன பண்ணாரு? குருகுலத்துக்கு போனவர் அங்கேயே அரச பதவியையும் நீட்டிட்டாரு. அங்கேயே சன்னியாசியா போயிட்டார். சன்னியாசியா போயிட்டு யாராவது உலகத்தை பார்த்துங்க, இந்த நாட்டை நிர்வகிக்கலாம் அப்படிங்கறது சொல்லல. அதுக்கு பிறகு அது எப்படியாவது ஆகணும்னு அவர் போயிட்டார். அப்பொழுது அப்படி போய் அவர் ஒரு இடத்துல தியானம் பண்ணி கொண்டிருந்தார்கள். மந்திரி பிரதானிகள், ஊர்ல உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஒரு பெரிய திரளாக போய், இந்த அரசன் ரொம்ப நல்ல அரசன், இவனுடைய நிர்வாகத்துல நாடு மிக சிறப்பாக இருந்தது, மக்கள் எல்லாம் வரி வசூல்லாம் ரொம்ப அதிகமா இல்லாம, கெடுபிடி இல்லாம, லஞ்சம் இல்லாம இந்த நாடு ரொம்ப சிறப்பா இருந்தது, திரும்பி இவர் வந்துட்டா தேவலாம், வேற யாராண்டாலும் இவரை போல ஆள முடியாது அப்படின்னு மக்கள் எல்லாம் போய் தண்டனிட்டு அவர்கிட்ட வணங்கினார்கள். உடனே அவர் சொன்னார், நான் வர முடியாது, எனக்கு இன்னமே இந்த உலகத்துல வேலை கிடையாது, இது வந்து கக்கின சோறு போல எனக்கு இந்த உலகம், அதை எடுத்து யாராவது சாப்பிடுவாங்களா, எரிந்து போன கயிறு போல இந்த உலகம் எனக்கு பயன்படாது, நான் இறையர்களை சார்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். உடனே அவர்கள் பல விதமான விதிகளை எல்லாம் எடுத்து காட்டினாங்களாம். அரச தர்மம் என்ன, அதை விட்டுட்டு போக கூடாது, கடமையிலிருந்து தவறக்கூடாது. அதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு, இது உலக மனிதர்களுக்கு மதித்து நூல் சொன்னதெல்லாம் என்னை கட்டுப்படுத்தாது, நான் இதெல்லாம் கடந்து போயிட்டேன். மந்த அதிகாரியோரையும் மதித்து நூல் சொன்னதெல்லாம், மந்த அதிகாரிக்கு சொன்னது இதெல்லாம் இந்த சட்டத்திட்டம்லாம் நான் அந்த இடத்துல நான் இல்ல, இதை கடந்து வந்து விட்டேன், எனக்கு இந்த விதிகள் பொருத்தமாக இல்லை, நான் இதிலிருந்து விடுபட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனவர் தான் போயிட்டார். அப்புறம் யாரோ ஒரு ராஜா அவங்க தேடிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்புறம் தேடாம இருப்பாங்க, தேடிக்குவாங்க. அதுபோல இந்த ஆன்மாவானது ஏகனாகிவிட்டது, இறையருளி ஒன்றி போய்விட்டது. இப்ப அந்த ஆன்மாவுக்கு உலகம்ங்கிறது தெரியல. முதல்ல கடவுள் தெரியல, இப்போ உலகம் தெரியல. உலகத்துல ஏதாவது அனுபவங்கள் இருக்கா, யாராவது அடிக்கிறாங்களா, அடிக்கிறது கூட தெரியும். ஒரு ஆசிரமம் இருந்தது, அந்த ஆசிரமத்துல ஒரு ஆசிரம தலைவர் இருந்தார், அவர் தான் எல்லா
சிஷ்யர்களும் பாடம் சொல்லிட்டு இருந்தார். நிறைய பேர் சிஷ்யர்களா சேர்ந்துட்டாங்க. அவர் ஞானி, பெரிய ஞானியா இருக்கிறதுனால அவரோட வசப்பட்டு விட்டார்கள். எல்லா அந்த ஊர்ல ஒரு 10-15 இளைஞர்கள் அவரோட சேர்ந்துட்டாங்க. இளைஞர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தணும். நம்ம ஜனங்க அதுதான் நினைப்போம் இல்லையா? சினிமாவுக்கு 10 தடவை போனாலும் போகலாம், வேற எங்கெங்க வேணாலும் போயிட்டு வரலாம், அதெல்லாம் நம்ம அனுபவிச்சிடும். ஒரு சன்னியாசி போறத விடுவோமா? நம்ம விடவே மாட்டோம். யாராலும் பிடிச்சிட்டு வர பார்ப்போம், முயற்சி எடுத்துக்கும். ஆகவே அந்த இளைஞருடைய தகப்பனார்லாம் வந்து சாமியார்ட்ட சொல்லி பார்த்தாங்க. இல்லப்பா, நான் ஒன்னும் அவரை கட்டுப்படுத்தல, அவங்களா விரும்பி வர்றாங்க, நான் என்ன செய்யறது அப்படின்னாரு. அவங்க ஒத்துக்கல. நீ ஒரு ஆள் ஊர்ல இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் பிச்சைக்கு போனாரு. அவர் அப்படியெல்லாம் ஆடம்பரமா இல்ல, பரபரப்புலாம் கிடையாது, பல்லகள் எல்லாம் அவரை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவரு மனிதர்களோடு மனிதர்களாக அவரு அப்படி ஏங்கினார். பிச்சைக்கு போனாரு. அந்த தெருவில் இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து நைய போட்டு திட்டாங்க, அடி ஓடினு அடிச்சுட்டாங்க. அடிச்சா கை காலெல்லாம் உடஞ்சு போச்சு. அப்படியே கோமா தேதி போயிட்டார். அங்கிருந்து சிஷ்யர்கள்லாம் கேள்விப்பட்டு அங்கிருந்து ஓடி வந்து அவரை தூக்கிட்டு போய் ஆசிரமத்தில் கிடச்சி, நல்லா கட்டில கிடச்சி அவருக்கு முகத்துல தண்ணி தெளித்து, ரொம்ப அர்ஜென்ட் சிஷ்யன் அவன் தான் பால் கொடுக்கறான். அவன் கேட்டான், சாமி என்ன தெரியுதா? அவருக்கு உணர்வே போயிட்டு இல்ல, அதனால உணர்வு தெரியுதான்னு கேட்டார். நான் யார் தெரியுதா அப்படின்னாராம். என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிச்ச அதே கை பால் கொடுக்குது அப்படின்னாராம். அடிச்ச அதுவே அதே கையே பால். அப்ப அடிச்சவனும் ஒண்ணுதான், பால் கொடுக்கிறவனும் அவரை பொறுத்தளவுக்கு ஒண்ணுதான். பிராரத்தத்தினால இது நிகழ்கிறது. அவர்கள் தான் ஏகனாகி நிற்பவர்கள், இறைவனி நிற்கின்றவர்கள். இறைவனி நிற்கும் பொழுது பிராரத்தத்தின் காரணமா என்ன வினை நம் மூலம் நிகழ்கிறதோ அதை அப்படியே அனுபவிச்சுக்குவாங்க. அது தண்டனையா இருந்தாலும் சரி, மாட மாளிகையில வாழக்கூடிய ஒரு புண்ணிய பலன் கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் அதில் தோய்ந்து நிற்க மாட்டார்கள். எப்படி சகல நிலையில் உலகம் காட்சிப்பட்டதோ அதுபோல இந்த இறைவனுடைய திருவுருள் வாய்க்க பெற்ற பிறகு இறைவனோடு இரண்டர கலந்து சிவயோகத்தில் திளைத்திருக்கின்ற ஞானிக்கு இறைவனோடு அவன் இணைந்து விட்டான். யான் எனது என்ற செருக்கு அவனிடம் முற்றிலுமாக இல்லை. அந்த நிலையில் அவன் இறைவனோடு யோகத்தில் இருக்கான், ஏகனாகிவிட்டான். யோகம் என்பது இணைதல், ஒன்றோடு ஒன்று இணைதல். கலப்பினால் சிவபெருமானோடு அவன் ஒன்றாகிவிட்டான். அப்படி ஒன்றுபட்டு நிற்கின்ற இந்த நிலையை இது குறிக்கிறது. ஆகவே இந்த நிலையில சிவ யோகம் நிகழ்கிறது. இப்போ அவன் ஒரு மனிதனா உலகத்துக்கு காட்சி பெறுவானே தவிர அவன் அந்த மனிதன் அல்ல. அவனுக்குள் சிவபெருமானே விளங்கி நிற்கின்றான். அவன் சிவமாம் தன்மை எழுதிவிட்டான். அதை ஏகனாகி என்ற தொடர் குறிப்பிடுகிறது. அந்த ஏகனாகுதல் சிவ யோகத்தை குறிக்கிறது. அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனை நிற்க மலம் மாயி தன்னுடைய வல்வினின்றே. அப்படி யார் ஒருவன் இறைவனோடு ஒன்று கலந்து யான் எனது என்ற செருக்கற்று ஆணவமற்று அவன் நிற்கின்றானோ, அவன் இறைவனால் தரப்படுகின்ற எல்லா விதமான அனுபவங்களையும் அனுபவித்துக் கொண்டு வாழ்கின்றானோ அவர்களுக்கு ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களை அவனை விட்டு நீங்கிவிடும். அவன் சிவ யோகத்தில் திளைத்திருக்கிறான். அதுக்கு அடுத்தது அயரா அன்பின் அரண்கடல் செலுமே. அயரா அன்பின் அரண்கடல் செலுமே. இப்பொழுது இது 11ஆம் சூத்திரம். ஆன்மா அயராத அன்பு, நம்மகிட்ட இருக்கிற அன்பெல்லாம் அயறுகின்ற அன்பு. ஏதாவது ஒரு சின்ன சோதனை வந்தனாலும் அன்புக்கு ஊறு வந்துவிடும். சாயந்தரம் நல்ல மழை பெய்யுது, தினம் கோயிலுக்கு போற பழக்கத்தை வச்சிருக்கிறோம். சாயந்தரம் சோன்னு மழை பெய்யுதுன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் சாமி எங்க போயிட போறாரு அப்படிதான் நம்ம நினைப்போம் இல்லையா? அது அயராத அன்பு இல்ல, அயர்ந்து போகிற அன்பு. அதே மாதிரி நம்முடைய இரக்கத்துக்கும் அளவு இருக்கு. ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் வந்து நம்மளை கேட்டாக்கா, ஆகா பசியா வந்தவனுக்கு சாப்பாடு போடுறதுதான் நல்லது, வா உள்ள வா உட்காரு அப்படின்னா, மறுநாள் அவன் இன்னும் 2 பேரும் அழைச்சிட்டு வரான்னு வச்சுங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும் நமக்கு. 3ஆம் நாள் 4ஆம் நாள் 5ஆம் நாள் தொடர்ந்தான்னா இதே வேலையா போச்சு உனக்கு அப்படின்னு நம்முடைய அன்புக்கு அயற்சியும் தளர்ச்சியும் உண்டாகிவிடும். ஆனால் இறைவன் மீது கொள்ளுகின்ற அன்புக்கு அது அயராத அன்பு. இந்த உலகத்தை பற்றியும் தன்னை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் உலகத்தை பற்றியும் தத்துவங்களை பற்றியும் தெளிவாக அறிந்த அந்த உயிரானது அயராத அன்பை செய்யும். அயராத அன்பினாலே அரண்கடலை அது அடைந்துவிடும். இது சிவபோகம். ஆன்மா இரவாத அன்பினால் திருவடிக்கண் சிவபோகத்தை நுகரும் என்று குறிப்பிடுவோம். இந்த பாட்டு 11ஆம் பாட்டு, அதாவது 10வது சூத்திரமும் 11வது சூத்திரமும் அதோடு இணைந்து வருகின்ற அனுபவங்கள் இல்லை. அது சிவயோகத்தையும் இது சிவபோகத்தையும் குறிக்கின்றது. சிவபோகத்தில் இருக்கின்ற உயிரானது அவன் தன்வசம் இழந்து நிற்பான்.
சிவபோகத்தில் இருக்கின்றவன் தன்வசம் இழந்திருப்பான். எங்கும் எதிலும் சிவத்தையே காண்பான். அப்படி பழக்க வாசனையினால் அவன் பாதகங்களை செய்வதாக இருந்தால், இதை முதலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பழக்க வாசனையினால் பாதகத்தை செய்தாலும், பாதகம்னா என்னென்ன பாதகம்? கொலை, களவு, கள்ளுண்ணல், நெறியல்லா நெறியில் பழகுதல், சமய ஒழுக்கம் தவறுதல், அப்படி வேறு தவறுகள் செய்தாலும் தனக்கென எந்த செயலும் செய்வதாக அவன் உணரமாட்டான். அவன் எதில் திளைத்திருப்பான்? சிவ யோகத்தில், சிவத்திலேயே திளைத்திருப்பான். அப்படி இருக்கும் பொழுது சிவம் அந்த உயிரை தனது உடலாக மாற்றிக்கொள்ளும். அந்த உடல், அந்த உயிருக்கு உயிராக அது விளங்கும். அவன் உண்டு உறங்கி பிராரப்த வினைக்காக வருகின்ற எல்லா விதமான அனுபவங்களையும் அவன் துய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அது அனைத்தும் அவனுக்கு சிவபோகமாகவே இருக்கும். அவன் துன்பத்தை வந்தாலும் துன்பத்தை அனுபவிப்பதாக அவன் உணரமாட்டான். அந்த உயிரை விட்டு சிவபெருமான் விலக மாட்டான். எப்பொழுதும் சிவத்தை இணைந்து கொண்டிருப்பவன் திரிபுடி என்று சொல்வார்கள். ஞாதிரு, ஞானம், ஞேயம். ஞாதிரு அல்லது ஞாதா என்பவன் காண்பவன். ஞானம் அந்த அனுபவத்தை அடைகின்ற அந்த ஞாதிரு, அவன் அடைகின்ற அந்த பொருள் ஞேயம். நம்ம சிவத்தை நம்ம நினைக்கிறோம், ஏதாவது பொருள் நம்ம நினைக்கக்கூடிய பொருள், அந்த நினைக்கக்கூடிய பொருள் மயமாகவே நாம் ஆகி திரிபுடி 3 இருக்கு. காண்பவன், காணப்படும் பொருள், காணுகின்ற அனுபவம். இந்த 3 இல்லாமல் காணப்படுகின்ற பொருளாகிய இறைவனிலேயே நம்முடைய நினைவு அவிழ்ந்து தன்னையும் மறந்து தான் காண்கிறோம் என்ற நினைவும் மறந்து போற நிலைமை இருக்கிறதே, அது திரிபுடியற்ற நிலை என்று சொல்வார்கள். அந்த நிலையில் ஒரு உயிரானது எப்பொழுதும் சிவ நினைவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்படி சிவ நினைவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த உயிரானது அதுக்கு வருகின்ற எல்லா விதமான பிராரத்த வினைகளையும் சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப அவன் மூலமாக நிகழ்கின்ற அந்த வினைகள் மீண்டும் அடுத்த பிறவிக்கு வித்தாக அமையாது. அவன் சிவபோகத்தை துய்த்துக் கொண்டே இருப்பான். பிராரத்தம் மட்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதை சிவபெருமான் அதை ஏற்றுக்கொள்வான். அந்த உயிரை தானாக்கி விடுவான். தனது வியாபகத்துக்குள் அந்த உயிரை அடக்கி கொண்டு அந்த சிவபெருமான் தனது பேரானந்த பெருவாழ்வை அந்த உயிருக்கு நல்குவான். அந்த உயிரானது சிவானந்த போகத்தில் திளைத்து என்றும் மாறாத பேரின்பத்தில், அவனுடைய திருவடி இன்பத்தில் அது திளைத்து நிற்கும். இதுதான் சிவ போகம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த சிவஞான போகத்துல இந்த 10 படிகளும், முதல்ல 10 படியும் தனித்தனியா சொல்லியிருக்கேன். அப்புறம் எதோடு எது இணைந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். 7ஆம் சூத்திரத்துல ஆன்ம ரூபம் சொல்லப்படுகிறது. ஆன்ம ரூபத்தோடு 7ஆம் சூத்திரத்துல ஆன்ம ரூபம் சொல்லப்படுகிறது. ஆன்ம ரூபத்தோடு அனுபவத்துக்கு வருகிற தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் 7ஆம் சூத்திரத்தில் சொல்லப்படுகிறது. 8ஆம் சூத்திரத்தில் சிவரூபம் சொல்லப்படுகிறது. அந்த சிவரூபத்தோடு இணைந்து வருகின்ற தத்துவ சுத்தியும் ஆன்ம தரிசனமும் 8ஆம் சூத்திரத்தில் விளக்கப்படுகின்றன. 9ஆம் சூத்திரத்தில் சிவ தரிசனம் சொல்லப்படுகிறது. சிவ தரிசனத்தோடு இணைந்து வருகிற ஆன்ம சுத்தியும் 9ஆம் சூத்திரத்தில் விளக்கப்படுகிறது. 10ஆம் சூத்திரத்தில் சிவ யோகமும் 11ஆம் சூத்திரத்தில் சிவபோகமும் விளக்கப்படுகின்றன. இது முற்றிலும் அனுபவத்துக்குரியது. அதனால இந்த அனுபவத்துக்குரிய இந்த செய்திகள் இந்த வார்த்தையாக மட்டும் நிற்காமல் இது அனுபவமாக நாம் மாற வேண்டும். இதை பற்றி பல முறை சிந்திக்க வேண்டும். இதை பற்றி நூல்களில் நிறைய, நம்முடைய சதகாரியத்தை உண்மை நெறி விளக்கம் என்ற நூலில் நம்ம விரிவா பண்ணியிருக்கோம். நம்ம முதல்ல சொல்லியிருக்கிறோம். அதை இந்த சிவஞான போகத்தோடு இணைத்து நாம் இந்த உலகத்திற்கு வந்து இந்த குறிக்கோள் இறைவனை அடைவது. இறைவனை அடைவதற்காகத்தான் இந்த மானுட பிறவி நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த மானுட பிறவியின் மூலமாக, வழிபாட்டின் மூலமாக நாம் இறைவனை அடைய வேண்டும். மானுட பிறவிதானம் வகுத்தது மனம் வாக்கு காயத்தால் ஆனிடத்து 5 மாடும் அரண்பணிக்காக, சிவபெருமானுடைய பணிக்காகத்தான் இந்த உடல் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில நமக்கு ஒரு லட்சியமும் ஒரு குறிக்கோளும் இருக்க வேண்டும். அந்த குறிக்கோளும் லட்சியமும் இருந்தால்தான் வாழ்க்கையானது நாம் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறி நம் வாழ்க்கைய லட்சியத்தை அடையலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கத்தோடு தான் உலகத்துல படைக்கப்படுகிறது. ஒவ்வொரு பொருளும் அப்படித்தான் படைக்கப்படுகிறது. இந்த பேனாவை படைச்சிருக்கிறோம்னா எதுக்காக படைச்சிருக்கிறோம்? எழுதுவதற்காக. இந்த மைக் படைச்சிருக்கிறோம்னா எதுக்காக படைச்சிருக்கிறோம்? ஒலியை வாங்கி விரிவாக, அதாவது ஒலி மிகைப்படுத்தி தருவதற்காக. இந்த நூல் புத்தகம் இருக்கிறது, அது படித்து அறிவித்து தருவதற்காக. இந்த தாள் இருக்கிறது எழுதுவதற்காக. ஒன்னொன்னுக்கு நோக்கம் இருக்கு இல்லையா? அப்படி மனித வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்றால் தெய்வத்தை உணர்தல். தெய்வத்தை உணர்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லட்சியத்தை நாம் உணர வேண்டும். அந்த லட்சியத்தை உணர்ந்த பிறகு அதற்கான நெறிகள் என்ன என்பதை நாம் தெளிவாக கேட்டுக்கொள்ள வேண்டும். பதி, பசு, பாசம் ஆகியவைகள் முழு உண்மைகளை தெரிவிக்கக்கூடிய சாத்திரம். இதுக்கு அப்பால எந்த பொருளும் இல்லை. பதிபசு பாசத்துக்கு அப்பால எந்த பொருளும் இல்லை. அதனால
இந்த பற்றிய உண்மைகளை கேட்டு சிந்தித்து தெளிந்து இறைவனுடைய தருகின்ற பேரானந்த பெருவாழ்வில் நிட்டை கூடி வாழ்க்கையை நடத்த வேண்டும். இதுதான் வாழ்க்கையுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இதுகாலம் 14 சாத்திரங்களையும் தெளிவாகவும் வரி வரியாகவும் ஒவ்வொன்றையும் பற்றி தெளிவாக நாம் சிந்தனை செய்திருக்கிறோம். இந்த சிந்தனை செய்த அந்த அத்துணை விஷயங்களும் இறைவனர்களால் நம்முடைய நினைவிலே தங்கி இருக்க வேண்டும். முதல்ல நினைவில தங்கணும். நினைவிலே தங்குகின்ற அனைத்து செய்திகளும் நாம் அதை சிந்தித்து ஒப்பீடு செய்து இந்த செய்திகள் அனைத்தும் நம்முடைய உயிருக்கு நலம் பயப்பவை என்பதை உணர்ந்து அதை வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கடைபிடிக்க தொடங்க வேண்டும். கடைபிடித்து அதன் வழியாக நாம் அதனுடைய பயனை பெற வேண்டும். சிவானந்த பெருவாழ்வில் அனைவரும் திளைத்து நாம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவபெருமானை அவனுடைய திருநாமத்தினாலும் அவனுடைய பேரொழியும் பிரார்த்தித்து இந்த வகுப்புகளை நிறைவு செய்கிறேன்.